காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பெரும் பூகம்பம், கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பயணம், உயிரினங்களின் வளர்ச்சி. இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் மனிதனுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான தலைப்புகளை சொல்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. ஒருவர் எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் எந்த மனிதனும் தனக்கு கெட்டவைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. நீங்கள் காலை முதல் மாலை வரை கடினமாக உழைக்கிறீர்கள். ஏன்? ஏனென்றால் உங்கள் வரவிருக்கும் நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கட்டும். உங்கள் அன்புக்குரியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நாட்களை காணட்டும். நீங்களும் அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களும் வாழ்க்கையில் எந்த ஒரு நோய், வறுமை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. அதனால்தான் நீங்கள் மதங்களை நம்புகிறீர்கள், வேதங்களை நம்புகிறீர்கள், அல்லது பெரிய மனிதர்களை நம்புகிறீர்கள், நல்ல செயல்களை நம்புகிறீர்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். அதனால் வாழ்க்கையின் நோக்கம் வெற்றியடையும். அதனால்தான் எந்த தவறும் நடக்காதபடி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இதற்கு மனிதன் எது தவறு, எது சரி, எது உண்மை, எது பொய், எது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது. ஏனெனில் ஒருவர் சரியான பாதையில் சென்றால் கெட்டது எதுவும் நடக்காது. தவறான பாதையில் சென்றால் நல்லது எதுவும் நடக்காது. சரி, நான் சரியான பாதையில் நடப்பதாக எல்லோரும் உணர்கிறார்கள். நாம் சரியான பாதையில் நடந்தால் வாழ்க்கையில் தேவையற்ற துன்பங்கள் ஏன் வரும்? துன்பத்திற்கு 2 காரணங்கள் உள்ளன. இந்த அறிக்கையின் முடிவில் நான் விளக்குகிறேன். பூமியில் பல நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறுதியாக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வரும். அதற்கு முன் ஒவ்வொருவரும் அவரவர் பாதையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பெரிய நிலநடுக்கம் எப்படி ஏற்படும் என்பதை எனது பல காணொளிகளிலும் புத்தகங்களிலும் நன்றாக விளக்கியுள்ளேன். ஆனால் இன்னும் யாரேனும் என்னிடம் வந்து அல்லது இணையம் மூலம் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னால் கற்பிக்க முடியும். இந்த மாபெரும் பூகம்பத்தின் சிறப்பு என்னவென்றால், அதில் நல்லவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள், கெட்டவர்கள் அழிக்கப்படுவார்கள். நல்லவர்களோ கெட்டவர்களோ இல்லாதவர்கள் இப்போது இருக்கும் இடத்திலேயே இருப்பார்கள். இதன் முடிவில் இரட்சிக்கப்படும் நல்லவர்கள் யார்? எஞ்சியிருக்கும் சாதாரணமானவர்கள் யார்? நிரந்தரமாக அழிக்கப்படும் கெட்டவர்கள் யார் என்பதையும் சொல்கிறேன். மனிதனின் தலைவிதி அவன் கையில் இருக்கிறதா அல்லது கடவுளின் கையில் இருக்கிறதா என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன். முதலில், எத்தனை வழிகள் உள்ளன, அவை எங்கு உள்ளன, அவற்றை எவ்வாறு அடைவது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பகுதி 1. கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் காலப்பாதையில் பயணித்தல். தற்காலத்தில் நமது பூமி 3வது கிரக பாதையில் உள்ளது. கடந்த காலத்தில் அது 4வது கிரக பாதையில் இருந்தது மற்றும் எதிர்காலத்தில் அது 2வது கிரக பாதையில் இருக்கும். 3வது கிரக பாதை மனித உலகம் அல்லது மரண உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. மரண உலகில் இந்த பூமி சூரியனைச் சுற்றி 2,500 புரட்சிகளை முடித்திருக்கிறது. நான் சொல்லப் போகும் இந்த கால ரகசியம் இங்குள்ள எந்த மனிதனுக்கும் தெரியாது என்பது போன்ற பல குணாதிசயங்கள் இந்த மரண உலகிற்கு உண்டு. இங்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. சிலர் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று கூறிக்கொண்டாலும் இது எல்லாம் அப்பாவி குழந்தைகளின் விளையாட்டு. இப்படி கூறுபவர்களுக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. எதிர்காலத்தில் பயணம் செய்து திரும்பியவர் யார் என்பதை அந்த நபரால் மட்டுமே சொல்ல முடியும். இப்படி புரிந்து கொள்ளுங்கள். 20 மாடி கட்டிடத்தில் 100 பேர் வரிசையாக படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு தளமும் வெவ்வேறு அற்புதமான ரகசியங்களை கொண்டிருக்கின்றன. அவை அந்த மாடிகளில் ஏறிய பிறகுதான் தெரியும். 20வது மாடிக்கு ஏறி 5வது மாடியில் இருப்பவர்களிடம் அடுத்த தளங்களில் என்னென்ன ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டுமானால் 20ஆம் மாடியில் இருந்து இறங்கி 5வது மாடிக்கு போக வேண்டும். அதில் என்னென்ன ரகசியங்கள் மறைந்துள்ளன என்பதை அங்குள்ள மக்களிடம் கூற முடியும். ஆனால் இவ்வளவு கடினமாக உழைத்து 20வது மாடியை அடைந்து விட்டீர்கள், பிறகு ஏன் 5வது மாடிக்கு இறங்குவீர்கள் என்பதுதான் கேள்வி. செல்வது எளிது, கீழே விழுவது எளிது. இதற்கு கடின உழைப்பு கூட தேவையில்லை. மேலே ஏறுவதற்கு மட்டுமே கடின உழைப்பு செய்ய வேண்டும். இன்னும்
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கீழே விழ வேண்டாம், அதாவது தவறுதலாக கூட கடந்த காலத்திற்கு செல்ல வேண்டாம். 50 வருடங்களுக்கு முன் செல்போன் என்றால் என்ன என்று யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் 50 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் என இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லது 9 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவரை நீங்கள் சந்திக்க விரும்பினால் நீங்கள் 10 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். நீங்கள் அங்கு சென்றவுடன் அந்த நபரை காண்பீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவருடன் நேரத்தை செலவழித்த அனைத்து அனுபவங்களையும் நீங்கள் மீண்டும் செய்யலாம். காலத்தின் பின்னோக்கி பயணம் செய்வது மிகவும் எளிதான காரியம். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் இந்த பரிசோதனையை தவறுதலாக கூட செய்யாதீர்கள். கடந்த காலத்திற்கு செல்ல 4 வழிகள் உள்ளன. அதில் நீங்கள் முதல் வழியில் செல்லும்போது மரம் வளர்வதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மாறாக பெரிய மரம் சிறியதாக வளர்ந்து இறுதியில் அதன் விதை வடிவமாக மாறி மறைந்து போவதை காண்பீர்கள். கைவினைஞர்கள் பல மாடி கட்டிடத்தை எழுப்புவதை காண மாட்டார்கள், ஆனால் பல மாடி கட்டிடத்திலிருந்து செங்கற்களை மீண்டும் எடுத்து கட்டிடத்தின் அடித்தளத்தை அடைவார்கள். ரயில்கள் முன்னோக்கி செல்வதை காண முடியாது, ஆனால் பின்னோக்கி செல்லும். உங்கள் வயதான இறந்தவர்களை நீங்கள் மீண்டும் உயிருடன் பார்க்க முடியும். மேலும் நீங்கள் திரும்பிச் செல்லும் போது அவர்கள் முதியவர்களிடமிருந்து சிறியவர்களாக இருந்து குழந்தைகளாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். சிவப்பு இந்தியர்களின் படுகொலை, ஒரங்கசீப்பால் இந்துக்கள் படுகொலை, இந்து மகள்களை கடத்தல், கற்பழிப்பு மற்றும் கொலை போன்ற பயங்கரமான காட்சிகளையும் நீங்கள் காண்பீர்கள். அதை பார்த்து நீங்கள் திகிலடைவீர்கள். பின்னோக்கி சென்றால் இந்த நூல்களை எழுதியவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பது தெளிவாக தெரியும். அவர் இதயத்தில் நல்லவராக இருந்தாலும், கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும், நவீன அறிவியலிலும் அவர் இன்னும் நம்முன் ஒரு குரங்காகவே இருந்தார். கடந்த காலத்திற்கு செல்வதில் உங்களுக்கு மற்றொரு குறைபாடு இருக்கும். அதாவது 9 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உங்கள் நண்பரை சந்திக்க நீங்கள் 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றவுடன் உங்கள் வயதும் 10 ஆண்டுகள் குறையும். உதாரணமாக, இன்று உங்களுக்கு 40 வயதாகி கடந்த 10 வருடங்கள் பின்னோக்கி சென்றால் உங்களுக்கு 30 வயது இருக்கும். கடந்த 10 வருடங்களில் நீங்கள் பார்த்த அனைத்து பிரச்சனைகளும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வரும். மேலும் சில பிரச்சனைகள் அதற்கு மேல் சேர்க்கப்படலாம். ஏனென்றால் கடந்த காலத்திற்குள் செல்வது இயற்கையின் அரசியலமைப்பில் குற்றம். அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படியானால் அந்த 10 வருட கஷ்டங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது ஏன் மீண்டும் அதே பிரச்சனைகளை சந்திக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் இன்னும் செல்ல விரும்பினால் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் தற்போதைய வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம், ஆனால் உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் நிகழ்வுகளை பார்க்க முடியும் என்ற அறிவியலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு திரைப்படத்தை ரீவைண்ட் செய்தால், அதை எவ்வளவு அதிகமாக ரீவைண்ட் செய்தால் காட்சிக்கு பின்னால் உள்ளதை காண முடியும். ஆனால் அந்த படம் இருக்கும் வரைதான் அந்த படத்தை ரிவைண்ட் செய்ய முடியும் என்பதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். அதுபோலவே இந்த வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் சக்தி உங்கள் மனதுக்கு எப்பொழுதோ இருந்ததோ அவ்வளவு தூரம் உங்களால் நினைவுக்கு வரும். அதாவது உங்கள் 5 வருடங்கள் அல்லது 3 வயது நிகழ்வுகள் கூட உங்களால் நினைவில் இருக்கும். அதற்கு முன் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருந்தபோது உங்களுக்கு என்ன நடந்தது, அந்த கருப்பையில் வருவதற்கு முன்பு உங்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நினைவில் இல்லை. இந்த உலகம் உங்கள் பிறந்த நாளில் இருந்து தொடங்கவில்லை என்றும் நீங்கள் நம்புகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் பிறப்பதற்கு முன்பு உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு மர்மம். அதற்கு முன் இந்த உலகில் என்ன நடந்தது என்பதும் ஒரு ரகசியம் மற்றும் அதுவும் உள்ளது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவரும் சமய நூல்கள் மூலம் அவற்றை தேடினர், ஆனால் அதில் யாரும் வெற்றி பெறவில்லை. அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதனால்தான் முதலில் அந்த காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் இந்த உண்மையை ஒருமுகப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் முடியும். பகுதி 2. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நூல்கள் மூலம் ஆராய்தல். கடந்த காலம்,
எதிர்காலம் மற்றும் கடவுளை நூல்கள் மூலம் தேடுபவர்கள் இந்த நூல்களின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளனர். உண்மை என்னவென்றால், எல்லா மக்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மக்கள் இந்த வேதங்களை கடவுளின் வழிகாட்டிகள் என்று தவறாக கருதுகிறார்கள். இன்னும் எல்லா மதத்தினரும் இந்த சாஸ்திரங்களில் எவ்வளவு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால், 40வது பிறந்த நாளின் காலையில் 7 மணிக்கு 7 நிமிடங்களில் மூக்கை அழுத்தி ஒருவர் இறந்தால் அவருக்கு முக்தி கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தால், சிலர் இந்த பரிசோதனையை மக்கள் அன்றே செய்கிறார்கள். உலக வர்த்தக மைய சம்பவமும் புத்தகத்தின் மீது அசையாத நம்பிக்கையின் விளைவாகும். மதத்தின் பெயரால் ஆக்கிரமிப்புகளும் கொலைகளும் நடக்கின்றன. இவை அனைத்தும் இந்த வேதங்களின் மீதான நம்பிக்கையின் விளைவாகும். இந்த நூல்கள் கடவுளைப் போலவே சக்தி வாய்ந்தவை. அவை உண்மை. அதனால்தான் கடந்த கால மற்றும் எதிர்கால ரகசியங்கள் அனைத்தும் அவற்றில் மறைக்கப்பட்டுள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நூல்கள் அவற்றில் உள்ள அனைத்தையும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு தெளிவாக இல்லை. ஏன்? இதற்கான காரணத்தை அறிய முதலில் இந்த நூல்களை யார் எழுதினார்கள், எப்போது எழுதினார்கள், எப்படி எழுதினார்கள், எழுத்தாளருக்கு எவ்வளவு உண்மை அறிவு இருந்தது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பதிலையும் புரிந்து கொள்வது மிகவும் எளிது. முதலில் மனிதன் எப்போது எழுத கற்றுக்கொண்டான் என்பதை கண்டறியவும், பின்னர் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு பேனாவும் காகிதமும் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு முன் இலைகளிலோ மரங்களின் பட்டையிலோ அல்லது அதற்கு முன்னரே கற்களில் செதுக்குவார்கள். எனவே மனிதன் எப்போது எழுத கற்றுக்கொண்டிருப்பானோ அவனுக்கு சரியான எழுத்து வழிகள் கிடைத்திருப்பானா, அப்போதுதான் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்ற பொதுவான உணர்வு இருக்கிறது. முதல் நூற்றாண்டில் இது சாத்தியமில்லை. 2ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் மக்கள் வளங்களை சேகரிக்க முடிந்திருக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், 3ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகளில் எழுதும் வழிமுறைகள் சேகரிக்கப்பட்டன. ஆனால் அந்த எழுத்தாளருக்கு எவ்வளவு அறிவு இருந்தது? பேட்டரியில் இயங்கும் கார்களை பற்றி அவருக்கு தெரியுமா? இல்லை. செயற்கைக்கோள்கள், விமானங்கள், மின்விசிறிகள், மின் விளக்குகள், கணினிகள், தொலைக்காட்சிகள், பல மாடி கட்டிடங்கள் அல்லது ரயில்கள் பற்றி அவருக்கு அறிவு இருந்ததா? இல்லவே இல்லை. பூமி உருண்டையானது என்பதும் அது தன் அச்சில் சுழன்று சூரியனை சுற்றி வருவதும் அவருக்கு தெரியுமா? இல்லை. அதனால்தான் இவர்களது வேதங்களில் இவற்றை பற்றி எதுவும் எழுதப்படவில்லை. எழுதப்பட்டிருந்தாலும் அது தவறு என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பூமி நிலையானது என்று பல நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. இது இன்றைய காலகட்டத்தில் முற்றிலும் தவறானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயங்களை பற்றி அவருக்கு எந்த அறிவும் இல்லை என்று அர்த்தம். அவர் தனக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி மட்டுமே எழுதினார். என காற்று, நீர், ஆறு, மலைகள், மேகம், பூமி, வானம், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் போன்றவற்றை பற்றி எவ்வளவு சிறிய அறிவு இருந்ததோ அதையெல்லாம் எழுதி, மீதி விஷயத்தை சுவாரஸ்யமாக்க பெயரில் தலையில்லா கற்பனைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவர்கள் மலைகளை சேர்த்து தங்கள் சொந்த மதம், பிரிவு அல்லது பாதையை நிறுவிய பின் சென்றார்கள். இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த நூல்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அந்த நாட்களில் மனிதனின் மனமும் சிறியதாக இருந்தது. எனவே அந்த தலையற்ற விஷயங்கள் யாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மற்றும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஒருவேளை கடவுள் இதை பார்த்து பிரியப்படுவார், ஏதேனும் சிக்கல் வந்தால் அது தவிர்க்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் கொடுத்த விதிகளை பின்பற்றத் தொடங்கினர். அதனால்தான் கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் பாதைகளை எவ்வாறு வழிநடத்துவது என்பதை அறிய இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. அனைத்து மதங்களை நிறுவியவர்களில் அவர்களில் யாரும் எதிர்காலத்தில் இருந்து வரவில்லை. முழு வளர்ச்சியடைந்த ஆத்மா மட்டுமே எதிர்காலத்தில் இருந்து வருகிறது. இது அவதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நான் உன்னிடம் சொல்வதையெல்லாம் அவன் என்னிடம் சொல்லி இருக்கிறான். அவதார் எந்த மதத்தையும் நிறுவவில்லை. ஆனால் இவை அனைத்தும் உண்மை. அதனால்தான் இது சத்திய சனாதன் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே மதங்களை நிறுவிய இவர்கள் அனைவரும் கடந்த காலத்தை சேர்ந்தவர்கள். அதனால்தான் இந்து, கிறிஸ்தவம்,
யூதர், முஸ்லிம், பௌத்தம், ஜைனர் போன்ற மத பிரசங்கிகள் தங்கள் சொந்த மதம் அல்லது பிரிவை நிறுவியவரின் சகாப்தத்தில் ஆடை அணிந்து தங்களை பின்பற்றுபவர்களுக்கு மதிப்புமிக்க விஷயங்களை சொல்வதை நீங்கள் காண்கிறீர்கள். அந்த பழைய காலம், அந்த சகாப்தத்தின் ஆடைகளையோ அந்த நாட்டையோ அல்லது அந்த நபரையோ அணிவதன் மூலம் வேறு யாருக்கும் தெரியாத சில விசேஷமான அறிவை பெறுவீர்கள். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு பயணிக்கலாம் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. இல்லை. மேலும் அந்த பிரிவை நிறுவியவர்களுக்கு பூமியின் சுழற்சி பற்றியோ பூமி உருண்டையாக இருப்பது பற்றியோ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் பற்றியோ பூமியின் மையத்தை நம்பியவர்களுக்கும் தெரியாது என்பதும் உண்மை கடவுளை பற்றியோ இந்த பூமியில் சொர்க்கம் செல்வதை பற்றியோ பேசவில்லை. பூமி எங்கிருந்து வந்தது என்று கூட அவர்களுக்கு தெரியாவிட்டால் எதிர்காலத்தில் பூமி அன்னையின் திட்டம் என்ன, பூமி எங்கு செல்ல போகிறது, அந்த நேரத்தில் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த நூல்களால் இன்றைய உலகம் எவ்வளவு இருளில் மூழ்கியுள்ளது என்பதை இதிலிருந்து யூகிக்கலாம். சாமியார்கள் 1000 ஆண்டுகள் பழமையான ஆடைகளை அணிந்து கொண்டு கைகளில் செல்போன்களுடன் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கார்களில் சுற்றித் திரிவதையும் காண முடிகிறது. இவர்கள் நவீன உலகில் வாழ்ந்து 1000 ஆண்டுகள் பழமையான உலக விதிகளை போதித்து வருகின்றனர். அறியாமைக்கு எல்லை இல்லை, முட்டாள்தனத்திற்கு எல்லை இல்லை, அதற்கு மேல் நாம் சரிதான் என்ற ஆணவத்திற்கும் எல்லையே இல்லை. உலகம் வழுதவறி போய்விட்டது. ஆனாலும் இந்த நூல்களை வழிகாட்டியாக கருதுகிறது. அதனால்தான் இந்த அறிவு கிடைத்தாலும் பல தசாப்தங்களாக யாராலும் என்னை நம்ப முடியவில்லை. காலப்பாதையின் அந்த கட்டத்தில் இந்நூல்களை எழுதியவர்களின் நற்குணத்தையும் காண்க. அவருக்கு கடவுள் நம்பிக்கை, சொர்க்கம், நரகத்தில் நம்பிக்கை, சரியான பாதை மற்றும் தவறான பாதையில் நம்பிக்கை, ஆன்மாவில் நம்பிக்கை, இரட்சிப்பின் மீது நம்பிக்கை, சிலர் சொர்க்கம் என்றும் சிலர் முக்தி என்றும் கூறினார். கடவுளை பற்றி நல்ல விஷயங்களை எழுதினார். இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், செய்பவர், செய்பவர், உதவி செய்பவர், அதிர்ஷ்டம் அளிப்பவர், விரும்பிய பலன்களை தருபவர், விருப்பங்களை நிறைவேற்றுபவர், அனைவருக்கும் தந்தை, அனைவருக்கும் வழங்குபவர், முக்தி அளிப்பவர், நீக்குபவர் போன்ற உணர்வுகளுடன் கடவுள் மீது அன்பு காட்டினார். பயம், துக்கத்தை தருபவர், மகிழ்ச்சியை கொடுப்பவர் முதலியன. கோடி மற்றும் 2 மைல்கள் கொண்ட இந்த நீண்ட பாதையில் கடவுள் எங்கும் துதிக்கப்படுகிறார். இருப்பினும் கடவுள் ஒரு மர்மமாகவும் அனைவருக்கும் ஆர்வமுள்ள பொருளாகவும் இருக்கிறார். அந்த கால எழுத்தாளர்களின் சிறந்த விஷயம் என்னவென்றால், நல்லவர்களை காக்கும் மற்றும் கெட்டவர்களை அழிக்கும் ஒரு நல்ல ஆத்மா பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் அல்லது முழுமையாக நம்பினர். இப்போது இங்கு மர்மமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆன்மா சொர்க்க லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறது என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? பதில்: உண்மையில் இந்த நிகழ்வின் போது அங்கு இருந்த முந்தைய பூமியின் மக்கள் இவர்கள்தான். 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புக்கு வரும் புதிய மாணவர்களிடையே 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஓராண்டு காலம் தங்கியிருக்கும் விதம், தோல்வி அடைந்தவர்களுக்கு கடந்த தேர்வின் போது என்ன நடந்தது என்பது நினைவுக்கு வருகிறது. எனவே தொடக்கத்தில் அந்த நூல்களில் அவதாரத்தை பற்றி எழுதியவர்கள் கடந்த கால பாதையில் கடந்த காலத்தில் விட்டுச் சென்ற முந்தைய பூமியிலிருந்து வந்தவர்களே. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவர் முந்தைய பூமியின் 21ஆம் நூற்றாண்டில் பார்த்திருப்பார். சில தவறுகளால் அவர்கள் சரியான நேரத்தில் முன்னேற முடியாமல் கடந்த காலத்திலேயே இருந்தனர். கணினி யுகத்திலிருந்து கற்காலத்திற்கு நேராக விழுந்தனர். 20வது மாடியில் இருந்து கீழே விழுந்து நேராக முதல் மாடிக்கு வந்தான். நேற்று இரவு கண்ட கனவு போல கொஞ்சம் நினைவுக்கு வந்தது. ஆனால் எழுத வசதி இல்லாததால் எதையும் எழுத முடியாமல் வழியறிந்த போது எழுத பழைய கனவை மறந்தது போல் இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. புதிய பூமியில் கற்களில் செதுக்கப்பட்ட சில புத்தகங்கள் மற்றும் பல அடையாளங்கள் கிடைத்தாலும் யார், எப்போது, எங்கிருந்து, எப்படி இந்த புத்தகங்களையும் அடையாளங்களையும் இங்கு கொண்டு வருவார்கள் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இது பூமியிலும் இந்த சுற்றுப்பாதையிலும் மட்டுமே நடந்தது. சில காலத்திற்கு பிறகு
அந்த புத்தகங்களும் மண்ணில் கலந்தன. மேலும் சில அறிகுறிகள் மனித குலத்திற்கு என்றென்றும் மர்மமாகவே இருந்தன. எழுத்தாளர்கள் ஒரே கற்களில் செதுக்கப்பட்ட குறியீடுகளை வைத்து எழுதத் தொடங்கினர். அதன் பிறகு எழுத்தாளர்கள் தங்கள் மனதில் தோன்றியதை எண்ணற்ற கதைகளை எழுதுகிறார்கள். அவர்களுக்கு பிறகு வரும் மக்களும் அதையே படித்து நம்புகிறார்கள். அப்போது அவரது பேனா நிற்கவே இல்லை. இன்று அவரது ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்பில் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. இப்படியாக கற்காலத்திலிருந்து யூடியூப் சகாப்தம் வரையிலான மில்லியன் கணக்கான மைல்கள். இந்த பயணம் மிகவும் ஆச்சரியமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. 20ஆம் மாடியில் இருந்து கீழே விழுந்து இங்கு தங்கியிருப்பவர்களின் ஆன்மாக்கள் பல விஷயங்களை தெரியும். அவை நேரம் வரும்போது வெளிப்படும். உதாரணமாக, அனைத்து மக்களும் 5வது மாடியை அடையும் நாளில் இந்த 5வது மாடியில் அனைத்து சாத்தியக்கூறுகளும் என்ன என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களின் மனம் புரிந்து கொள்கிறது. ஏனென்றால் அவர்கள் முந்தைய பிறவியில் அதையெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார். கடவுளின் சட்டத்தை மீறியதால் அவர்கள் எதிர்கால பாதையில் செல்ல முடியாமல் இந்த கட்டிடத்தில் தங்கினர். அதனால்தான் இந்த கட்டிடத்தின் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் கடைசியாக என்ன நடந்ததோ அதுவே இப்போதும் நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். மற்ற அனைவரும் அவரை ஒரு மேதை, அதாவது மிகவும் புத்திசாலி என்று கருதுகின்றனர். இந்த மக்கள் அரசியல், சட்டம், நீதி அமைப்பு, நிர்வாக அமைப்பு, வணிகம் மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் முன்னணியில் உள்ளனர் மற்றும் பெரும்பாலான மக்கள் அபரிமிதமான செல்வத்தை குவிக்கின்றனர். ஒரு கோடீஸ்வரனை பார்த்தாலே உங்கள் மனதில் எழும் கேள்வி, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் நாம் ஏழை, அவர் எப்படி கோடீஸ்வரரானார்? இதை முற்பிறவியின் கர்மா என்றும் சொல்கிறோம். நிகோலா டெஸ்லாவை பற்றி உங்களுக்கு தெரிந்தால், நிகோலா டெஸ்லா எப்படி மின்சாரத்தை கண்டுபிடித்தார் என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். அவருடைய மனம் எப்படி வித்தியாசமாக இருந்தது? ஏன் மற்றவர்களால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை? பதில்: ஏனென்றால் நிகோலா டெஸ்லாவுக்கு முந்தைய பூமியின் 18ஆம் நூற்றாண்டில் அந்த அறிவு இருந்தது. நான் சொன்னது போல், இந்த பாதையின் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள எந்த நபரும் எதிர்காலத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை. இந்த உடலுக்கு முன்பு அவர் எங்கிருந்தார் என்பது கூட தெரியாது. சங்கராச்சாரியார் போன்ற மகாத்மாவாக இருந்தாலும் சரி, எலான் மஸ்க் போன்ற தொழிலதிபராக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியை போன்ற நல்ல ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, நிகோலா டெஸ்லா போன்ற விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எவரும் அறியார். இந்த ரகசியம் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். இயற்கையின் விதியின்படி எதிர்காலத்திற்கு தேவ்லோக் சென்றவர் ஒருமுறை அங்கேயே தங்கி சர்வ ஞானியாகி அங்கிருந்த கடந்த காலத்திற்கு, அதாவது இந்த பூமி பாதைக்கு வந்தார். அப்போது அவரது உடல் மனித உலகின் பாதையில் இருக்கும், ஆனால் அவரது மனம் முழுமையாக வளர்ந்த எதிர்கால பாதையில் இருக்கும். ஆனால் அங்கிருந்த ஒருவர் ஏன் இங்கு வந்தார் என்பதுதான் கேள்வி. கார், கம்ப்யூட்டர், ஏர் கண்டிஷன், அரண்மனை, தோட்டம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 500 வருடங்கள் பின்தங்கிய உலகத்திற்கு செல்வீர்கள் என்று சொன்னான். அதனால் அங்குள்ள கடினமான வாழ்க்கையை நினைத்து பார்த்தவுடனேயே, இல்லை பாபா, வேண்டாம் என்று நடுங்குவீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே கருணையும் தொண்டும் உள்ளவராக இருந்தால், இந்த பிரபஞ்சத்திற்கு சேவை செய்ய சில சிறப்பு தொண்டு செய்ய வேண்டும் என்றால், அந்த வலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதேபோல முழு வளர்ச்சியடைந்த ஆன்மாக்களை கொண்ட ஒரு கிரகத்திலிருந்து ஒரு பெரிய ஆன்மா கடந்த கால மற்றும் எதிர்கால ரகசியங்களை இங்குள்ள அறியாத மக்களுக்கு கற்பிக்க தைரியத்தை சேகரிக்க வேண்டும். ஏனென்றால் இங்குள்ள மக்கள் அறிவிலிகள் மட்டுமல்ல, பிடிவாதக்காரர்கள், அடிப்படைவாதிகள், அநீதிகள், கட்டுக்கடங்காதவர்கள், ஆபத்தானவர்கள். அதன் பிறகு அவர் இங்கு வந்தவுடன் அவரது பரலோக உடல் இறந்துவிடும். அந்த ஆத்மா மனித உடலில் பிறக்கும். ஒரு மனிதனுக்கு உடலில் பிறந்தவுடனேயே பசி வரும், உடுக்க உடை வேண்டும், வாழ வீடு வேண்டும், சமையலறையும் வேண்டும், குளியலறையும் வேண்டும். அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் அவருக்கு தேவைப்படும். அவன் மிகவும் அறிவாளியாக இருப்பான், ஆனால் அவன் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள்.
யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் பூமியின் வயிற்றில் இருந்து சந்திரன் பிறந்து பூமி சொர்க்கத்திற்கு செல்லும் நிகழ்வை யாரும் பார்த்ததில்லை, யாரும் எழுதவில்லை, அதை பற்றி படித்ததும் இல்லை. வேதத்தில் எங்காவது எழுதப்பட்டிருந்தாலும் அது தெளிவாக இல்லை. அதனால்தான் அவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் பயனற்றவையாக கருதப்படும். உண்மையில் கடந்த காலத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தை மனப்பாடம் செய்து பிரசங்கிப்பவர்களே, அவர் வேதத்தில் எழுதப்பட்டதை பேசுவதால் அவர் உண்மையை சொல்கிறார் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள். நிகோலா டெஸ்லா எதிர்காலத்திற்கு செல்லவில்லை. ஆனால் தற்போதைய மனித உலகில் மின்சாரம் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது பற்றிய முழுமையான அறிவு அவருக்கு இருந்தது. இது வெளிப்பட சில வருடங்கள் ஆயின. ஆனால் அது சாத்தியம் மட்டுமல்ல, உறுதியாகவும் இருக்கும் என்பதை அவரது உள்ளம் அறிந்திருந்தது. அதேபோல் இந்த 3 காலகட்டங்களின் அறிவும் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் மக்களின் மனதில் நிச்சயம் பதியும். நானும் பல தசாப்தங்களாக இதை பற்றி யோசித்து வருகிறேன். ஏனென்றால் உண்மை ஒரு நாள் வர வேண்டாம். எலான் மஸ்க் நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலத்தில் சிறிது தூரம் சென்று பூமியின் கருவில் இருந்து சந்திரனின் பிறப்பை பார்த்து பொய்யான சத்திய பாதையின் சுவரை கடந்து எதிர்காலத்தில் சிறிது தூரம் சென்று திரும்பி வந்திருந்தால் அவரது நினைவகத்தை ஒருங்கிணைத்த பிறகு அவர் சகாப்தத்தை மாற்றியிருப்பார். ஆனால் அவனால் சுவரை தாண்டி செல்ல முடியவில்லை. அதனால்தான் சந்திரனின் தோற்றம் அவருக்கு தெரியாது. இந்த 3 உலகங்களிலும் 3 காலங்களிலும் சஞ்சரிக்கும் ரகசியத்தை எனக்கு சொன்னவர் உங்களைப் போன்ற ஒரு சாதாரண மனிதர். ஆனால் மிகவும் நல்ல உள்ளம். அவரை போன்ற பெரியவர் இந்த பூமியில் வேறு யாரும் இல்லை. இயற்கையின் விதியை பின்பற்றி எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரே ஒரு ஆத்மா மட்டுமே இயற்கையின் விதியை நிராகரித்து இந்த உலகத்திற்கு வந்துள்ளது. எனவே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த மதங்களை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். பழைய மத உடையில் சுற்றித் திரிவதை நீங்கள் பார்க்கும் பெரும்பாலானவர்கள் தங்களை வெறியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களின் கண்கள் அன்று திறக்கவில்லை, இப்போதும் திறக்கவில்லை. அன்றும் வெறியர்களாக இருந்த அவர்கள் இப்போதும் வெறியர்களாகவே இருக்கிறார்கள். அன்று அவர்கள் நம்பிய மத வேதம் இப்போதும் அவர்கள் நம்பும் அதே வேதம்தான். பூமி அன்னையை ஏமாற்றி இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் அன்னையின் உணவையும் தண்ணீரையும் சாப்பிட்டு பூமிக்கு துரோகம் செய்கிறார்கள். இந்த தாயின் உணவை சாப்பிட்ட பிறகும் தன் குழந்தைகளின் மீது அவனுக்கு பாசம் வராது. இந்தியாவில் வாழும் எத்தனையோ பிற மதத்தினர் இந்திய உணவை உண்ட பிறகும் அன்னையை தங்கள் நாடாக கருதுவதில்லை என்பது போலத்தான் இதுவும். இந்த ஏமாற்றக்காரர்கள் நேர்மையற்றவர்கள். நொய்டாவில் என் வீட்டில் இருந்து ஒரு சில அடி தூரத்தில் ஒரு மருத்துவமனை இருந்தது. அங்குள்ள சில மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர்களின் சிறுநீரகங்களை அகற்றுவதை பிறகு அறிந்தேன். இப்படி 1000 உதாரணங்கள் உள்ளன. இந்த அம்மாவின் குழந்தையாவது இப்படி செய்யுமா? இப்படி செய்பவர்கள் மனிதர்களாக இருக்க முடியுமா? அவர்களின் உடல் மனிதனுடையது. ஆனால் கடந்த காலத்திலிருந்து இன்று வரை இயற்கையை ஏமாற்றுபவர்கள். இவர்கள் வேற்றுகிரகவாசிகள். இவர்கள் இயற்கையை ஏமாற்றி காலத்தோடு நகராமல் இந்த அவலத்தில் பிறந்தவர்கள். அதனால்தான் சாதாரண மனிதர்களை விட சற்று வயது முதிர்ந்தவர்கள். இவர்கள் மௌலவி, போதகர், சாது, மகாத்மா போன்றோரின் உடையிலும் தொழிலதிபர், அரசியல்வாதி, வழக்கறிஞர், நீதிபதி, விஞ்ஞானி ஆகியோரின் உடையிலும் உள்ளனர். அதனால் தாயை ஏமாற்றி காலத்தை பின்னோக்கி செல்லக்கூடாது. ஆனால் நான் முன்பே கூறியது போல் இங்கு மிகவும் மர்மமான விஷயம் என்னவென்றால், எந்த மனிதனுக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, இந்த உடலுக்குள் வருவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பது தெரியாது. இந்த நூற்றாண்டு வரலாற்றில் சிறந்த பணியை ஆற்றிய மனிதனுக்கு கூட இந்த 2 விஷயங்களும் தெரியாது. அதனால்தான் தீய ஆவிகள் உள்ளவர்கள் இந்த ரகசியத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றும் நல்லவர்கள் நல்ல வேலையில் ஈடுபடுகிறார்கள். இப்போது பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது என்றால் உண்மையும் பொய்யும் எப்படி தெரியும்? நான் கடவுள், நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் மற்ற எல்லாரும் அவரை நம்புவார்கள். அல்லது எந்த மனிதனும் தன்னை ஒரு திரிகாலதர்ஷி, கடவுளுக்கு நெருக்கமானவர் அல்லது இரட்சிப்பை வழங்குபவர் என்று அறிவிக்கலாம்.
எனவே பதில் ஆம், அது முடியும், அது செய்திருக்கிறது மற்றும் தொடர்ந்து செய்யும், மற்றும் எல்லோரும் அதை நம்புகிறார்கள், செய்கிறார்கள், தொடர்ந்து செய்வார்கள். இவர்கள் மிகவும் வயதானவர்கள், வேறு பூமியில் இருந்து வந்தவர்கள், அவர்களின் உடல் இந்த பூமியின் மண்ணால் ஆனது, ஆனால் அவர்கள் வேறு பூமியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மதத்துறையில் இருந்தால், அவர்கள் பேச்சாற்றல் உள்ளதால் மாயைகளை பரப்புவதில் வல்லவர்கள். அவர்கள் பார்வையாளர்களின் மனதை அறிந்திருக்கிறார்கள் மற்றும் பின்பற்றுபவர்களின் கூட்டத்தை கூட்டி ஒரு அரச வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ளனர். அவர்களில் சிலர் தங்களை கடவுள் என்றும் சிலர் கடவுளுக்கு வழிகாட்டுபவர்கள் என்றும், அபரிமிதமான செல்வத்தை எப்படி சேர்ப்பது, அதை எப்படி நுகர்வது என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த பாதையில் இது கண்டிப்பாக நடக்கும். பகுதி 3 காலத்தின் பாதையில் நமது பூமியின் வரலாறு மற்றும் சகாப்த சுழற்சி. இந்த பூமியின் கடந்த காலத்தை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஏனெனில் பல விஷயங்கள் வரலாற்றின் வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளன. பணத்தின் அழுத்தத்தால் எழுத்தாளர்கள் வரலாற்றை திரித்து எழுதினாலும், கற்காலம், இரும்பு காலம், செப்பு காலம், முகலாயர் காலம், அமெரிக்காவின் கண்டுபிடிப்பு, சிவப்பு இந்தியர்களின் அழிவு, முகலாயர்களின் பயங்கரவாதம், பக்தி கால நிகழ்வுகள் என பல விஷயங்கள் உண்மை. தற்போதைய சகாப்தத்திற்கு அல்லது இவ்வளவு நீண்ட விவரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது ஒரு வருடத்திற்கு முன்பு உங்களுக்கு என்ன நடந்தது அல்லது பிறந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி கடந்தது என்பதை நீங்கள் கிட்டத்தட்ட நினைவில் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாதது எதிர்காலம். அந்த எதிர்காலம் உங்கள் சொந்த எதிர்காலமாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்தின் எதிர்காலமாக இருக்கலாம். எதிர்காலத்தை அறிய இயற்கையின் விதிகளை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் கடந்த காலத்திற்கு செல்லும் அறிவை நான் உங்களுக்கு சொன்னவுடன் நீங்கள் அறியாத பல வேஷங்களை பார்க்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கிறது என்பது வேறு விஷயம். இந்த விஷயத்தை வைத்திருக்க உங்கள் மனம் நடக்கும். வேதத்தை கண்மூடித்தனமாக நம்பும் மனிதர்களால் கொடூரமான, திகிலூட்டும், கொல்லும் சம்பவங்களை ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும் இந்த கடந்த கால பாதையில், மறுபுறம் நல்ல கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், துறவிகள் போன்றவர்களை காண்பீர்கள். பரோபகாரி, கடவுள் பக்தி, மனிதாபிமானம், கண்டுபிடிப்பாளர், கடவுளை நேசிப்பவர், பெண்களை தெய்வமாக கருதி மதிக்கிறவர். ஆனால் நீங்கள் பார்ப்பதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கோடிக்கணக்கான மைல்கள் இந்த பயணத்தில் இடைவிடாது தொடர்கிறது. சச்சரவுகள், இன்னல்கள், சண்டைகள், சச்சரவுகள், நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள், நீதி, அநீதி, இயக்கங்கள் மற்றும் போராட்டங்கள் தொடர்ந்தன. அவை நிறுத்தப்படவில்லை. பல தலைமுறைகள் கடந்துவிட்டன. ஆனால் நான் சரி, நீ தவறு என்ற சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எங்கும் சண்டையிட்டு யாரும் ஓய்வெடுக்கவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹரித்வாருக்கு செல்வேன் அல்லது சந்நியாசம் எடுப்பேன் என்று ஒருவன் நினைத்தவுடனே அங்கே ஒரு புதுவிதமான சண்டை காத்திருப்பதை கண்டான். ஒருவர் தனது துயரங்களால் களைத்து தற்கொலை செய்து கொண்டால், உடலை விட்டு வெளியேறிய உடனேயே அடுத்த வீட்டில் அவரை வரவேற்க புதிய பிரச்சனைகள் காத்திருக்கின்றன. எனவே இந்த வழியில் எங்கும் ஆறுதல் என்று எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வைராக்கிய ஆசிரமத்தில் அமர்ந்தவரை கூட இந்த சண்டைகள் விட்டு வைக்கவில்லை. அப்படியானால் 2000 ஆண்டு கால இந்த பாதையில் சண்டைகளும் பிரச்சனைகளும் தான் இருந்திருக்கின்றன. பிறகு இந்த சண்டைகள், பிரச்சனைகளின் நோக்கம் என்ன என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும். இந்த கேள்விக்கான பதிலை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கடந்த காலத்திற்குள் மட்டுமே சென்று விட்டதால், எதிர்காலத்திற்கு சென்று இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அறிந்தவராகும் திறனை நீங்கள் அடையவில்லை. எனவே இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் அறிய விரும்பினால், எதிர்காலத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக கூறும் ஒருவரை கண்டறியவும். ஆனால் நீங்கள் அந்த நபரை தேட ஆரம்பித்தவுடன், எல்லா மதங்களிலும் ஆயிரக்கணக்கான சாமியார்கள் மற்றும் குருக்கள் இருப்பதை காண்பீர்கள். அவர்களும் எல்லாம் அறிந்தவர்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மோதலுக்கான காரணம் மற்றும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, எனவே என்ன செய்ய வேண்டும். அந்த நயவஞ்சகர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்கள் அனைவரும் தங்கள் கடைகளை திறந்து அமர்ந்திருக்கிறார்கள்.
அவர்கள் பல குழப்பமான பதில்களை கொண்டிருப்பார்கள், ஆனால் சரியான பதில் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படாது. ஏனென்றால் பதில் சொன்னவர்கள் யாரும் எதிர்காலத்தில், அதாவது சொர்க்க பாதையில் இருந்து இங்கு வந்திருக்க மாட்டார்கள். வருங்கால பாதையில் இருந்து வந்த இந்த ஒரே உண்மையான ஆன்மாவின் உண்மையான வார்த்தைகளை மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கும், அதனால் அவரை நம்ப முடியாமல் போனதற்கும் எதிர்காலத்தை அறியாதது ஒரு பெரிய காரணம். அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் அல்லது நம்பியிருந்தால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள். இந்த பூமியின் கடந்த 200 ஆண்டுகளில் செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகளில் உள்ள குறைபாடுகளை ஈடு செய்ய அவர்களுக்கு உடனடியாக 10 நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கும். இதில் முதல், இரண்டாவதாக மைய மற்றும் பூமியின் உராய்வுகளில் இருந்து ஆற்றலின் தோற்றம் கண்டுபிடிப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். புளூட்டோவின் கிரக பாதையில் இருந்து 3வது கிரக பாதைக்கு பூமி இங்கு வந்தது, எனவே அது 3வது என்று கொடுக்கப்பட வேண்டும். 4வது புவியீர்ப்பு கண்டுபிடிப்பை கைவிட வேண்டியிருந்தது. 5வது இயற்கையில் டிஎன்ஏ மற்றும் சுழற்சிகளில் சுழற்சியின் இரகசியங்களை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். 6வது பிரபஞ்சத்தின் தோற்றத்தை தேடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். 7வது பூகம்பங்கள், எரிமலைகள் மற்றும் எரிமலை குழம்புகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சந்திரனின் தோற்றம் பற்றிய கண்டுபிடிப்பு கொடுக்கப்பட வேண்டும். 8வது பூமியின் 2வது கிரகத்தை அடைவதற்கான தேடலை கைவிட வேண்டும். 9வது செவ்வாய் புதிய பூமியாக மாறினால் 10இல் ஒரு பங்கு செலுத்த வேண்டும். போருக்கு பதிலாக பூமியில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான தேடல் இருக்க வேண்டும். இத்தகைய கண்டுபிடிப்புகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. அதனால்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இங்கே நாம் கடந்த காலத்தின் பாதையை பற்றி பேசுகிறோம். இது மிகவும் எளிதான பணியாகும். கடந்த கால அறிவு இருப்பதாக கூறும் இந்த பாதையில் உள்ள சமய சொற்பொழிவாளர்களால் தங்கள் புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கடந்த கால விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று அவர்களின் சாமியார்கள் கூறும்போது, 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, இது நடந்தது போன்றவை 2. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 மணி நேரத்துக்கு முன்பு பூமி இங்கிருந்து எவ்வளவு தூரம், எங்கு இருந்தது என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் புத்திசாலி அல்லது பைத்தியக்காரன் தான் இப்படி அபத்தம் பேசுவான். அப்போது கேட்பவர்களும் அதே வகையைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கருத்தை நிரூபிக்க இந்த மக்கள் வேதத்தின் உதவியை எடுக்க முயற்சிக்கிறார்கள். அதன் யதார்த்தத்தை நான் நன்றாக விளக்கினேன். மொத்தத்தில் இது ஒரு பொழுதுபோக்கு பைத்தியம் தவிர வேறில்லை. சில பிரசங்கிகளுக்கு கடவுள் மீது நல்ல உணர்வுகள் இருந்தாலும் அவர்களும் கடந்த காலத்தின் பாதையை அறிந்திருக்க முடியாது. கடந்த காலம் என்பது வழியில் சகாப்தம் மாறியது என்று பொருள். அவர்களில் யாருக்கும் 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள் அல்லது 15,000 ஆண்டுகள் பழமையான நிகழ்வுகள் பற்றிய அறிவு இருக்க முடியாது. மேலும் அவர்களால் இந்த வழியில் எதிர்காலத்தை பற்றிய அறிவு இருக்க முடியாது. ஏனெனில் இந்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் யாரும் எதிர்கால பாதையில் இருந்து இங்கு திரும்ப முடியாது, வந்துவிட்டது. பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மதத்தை நிறுவியவர் எதிர்காலத்தில் இருந்து இந்த ரகசியத்தை அவர்களிடம் சொல்ல வந்ததாக மாயை இருந்தாலும் அவர் அவர்களுக்கு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்திருந்தால் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை அறிந்திருப்பார். பூமியில் இருந்து சந்திரனின் பிறப்பின் ரகசியம் மற்றும் இன்னும் 1000 ரகசியங்களை அவர் அறிந்திருப்பார். எனவே அவர் எதிர்காலத்தில், அதாவது கடவுள்களின் உலகில் இருந்து வந்தவர் அல்ல. அதனால்தான் அந்த தவறான எண்ணத்தை உங்கள் மனதில் இருந்து நீக்க முடியும். இப்போது வேதம் பற்றிய தவறான எண்ணங்களையும் நீக்கியுள்ளேன். மதத்தை நிறுவியவர்கள் பற்றிய தவறான எண்ணங்களையும் நீக்கியுள்ளேன். மேலும் மத போதகர்கள் பற்றிய தவறான எண்ணங்களையும் நீக்கியுள்ளேன். இங்கிருந்து கடந்த கால மற்றும் எதிர்கால பாதைக்கு எப்படி செல்வது மற்றும் இயற்கையின் விதி என்ன, நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். 10 மைல் தூரத்தில் 3 ரயில்கள் ஒரே வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் நடு ரயிலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இனி அடுத்த ரயிலிலோ பின் ரயிலிலோ போக வேண்டுமென்றால் எப்படி செல்வீர்கள்? என்ன முடிவு வரும்?
நாம் ஏன் முதலில் செல்ல வேண்டும்? பதில்: உங்கள் காரில் இதுவரை நடக்காத சில வினோதங்கள் நடக்கத் தொடங்கியிருப்பதால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் சிலர் இந்த கார் தீப்பிடித்து எரிகிறதா என்று சந்தேகிக்கத் தொடங்கியுள்ளனர். சில விபத்து இல்லையெனில் பொதுமக்கள் மத்தியில் பீதி ஏற்படும் என்பதால் அனைத்து பயணிகளிடமும் சொல்லவும் பயப்படுகிறார்கள். குழப்பம் ஏற்படும். இப்போது இந்த பயந்தவர்கள் எதிர்காலத்தில் இருந்து வரவில்லை. அதனால்தான் என்ன நடக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களால் விளக்க முடியாது. ஆனால் அவர்கள் மனதில் ஒரு யோசனை இருக்கிறது. அவர்கள் ஒரு வான வாகனத்தை உருவாக்கி பூமியை விட்டு வெளியேறினால் வானத்தில் செல்லுங்கள், பின்னர் அவர்கள் காப்பாற்றப்படலாம். நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி வியாபாரமாக மாற்றவும் சிலர் நினைக்கிறார்கள். இப்போது விண்கலம் விண்வெளிக்கு சென்ற பிறகு என்ன நடக்கும் என்பது தொடர்பான பல கேள்விகள் உள்ளன. அதற்கான பதில்களை கண்டுபிடிப்பது அவர்களுக்கும் அதேபோல் தங்களை அறிவாளிகள் என்று அறிவித்த அவர்களின் மத தலைவர்களுக்கும் முடியாத காரியம். அங்கே போன பிறகு என்ன நடக்கும் என்பதற்கும் பதில் சொல்கிறேன். பகுதி 4. கடந்த காலத்திற்கு செல்ல 4 வழிகள் உள்ளன. 1. முதல் வழி. இதற்கு நீங்கள் பல விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம், 3வது சுற்றுப்பாதையில் பூமியின் இயக்கம், அதன் அச்சில் பூமியின் வேகம் மற்றும் திசை, வட துருவம் மற்றும் தென் துருவம், அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை, புவியீர்ப்பு. பின்னர் அதை அறிய வேண்டும். பூமி எந்த பாதையில் வந்தது, இந்த பூமியை விட்டு வெளியேறும் போது வெவ்வேறு அட்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகள் வழியாக அந்த பாதையை எப்படி ஏறுவது. பிறகு நீங்கள் இயக்கி இல்லாத ஒரு வாகனத்தை உருவாக்குகிறீர்கள் மற்றும் ஒரு ரோபோவை போல அதன் இடைவிடாத வேகத்தில் அதே திசையில் நகரும். ஏனெனில் அதில் அமர்ந்து கடந்த காலத்திற்கு சென்றவுடனேயே வயது குறைந்து சில கோடி மைல்கள் கடந்து இந்த உடல் குழந்தையாகி மறைந்து வேறொரு உடலில் முதுமையிலிருந்து குழந்தை பருவத்திற்கு சென்றுவிடும். சில நேரம் அந்த உடலும் போய்விடும். முதுமையிலிருந்து குழந்தை பருவத்திற்கு செல்லும் இந்த செயல்முறை பல உடல்களில் தொடரும். இப்படியே சில லட்சம் கோடி மைல்கள் பின்னோக்கி செல்லும் போது அது உங்களுக்கு 1300 ஆண்டுகள் பிடிக்கும். அப்போது அங்கே ஆதி சங்கராச்சாரியாரை காண்பீர்கள். அதுவும் நீங்கள் எந்த அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை என்பதை பொறுத்தது. நீங்கள் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். இந்த புத்தகங்களை எழுதிய அனைத்து மகான்கள், மகாத்மாக்கள், முனிவர்கள் மற்றும் முனிவர்களையும் நீங்கள் காணலாம். இந்த வழியில் பல உடல்களை கடந்து நீங்கள் ஆதி மனிதனிலிருந்து குரங்கு வரை அடைவீர்கள். அப்போது சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களும் அங்கு நடுங்கிக் கொண்டிருப்பதால் அங்கிருந்து முன்னேற முடியாத ஒரு காலம் வரும். பிறகு நீ அங்கேயே நிறுத்து. புதிய பூமி அங்கு வரும்போது அது உங்களை மீண்டும் கொண்டு வரும். பிறகு திரும்பி வர 1176 பில்லியன் மைல்கள் நீண்ட தூரம். அதனால்தான் நீங்கள் மீண்டும் இங்கு வருவதற்கு 2500 வருடங்கள் ஆகும். 2. இரண்டாவது வழி ஸ்பேஸ் எக்ஸ் வாகனத்தில் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்குவது. செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஸ்பேஸ் எக்ஸ் அல்லது நாசா நிறுவனத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது பற்றிய தகவல்களை அவர்களின் இணையதளத்தில் இருந்து பெறலாம். அதற்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் உங்கள் உடல்நிலை போன்றவற்றை கருத்தில் கொண்டு நீங்கள் அங்கு செல்ல தகுதியுள்ளவரா இல்லையா என்பதை சொல்வார்கள். நீங்கள் அந்த நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் இறங்குவீர்கள். இந்த பூமிக்கு செவ்வாய் கிரகம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டது போல் பூமிக்கு வந்தவுடன் ஆதி சங்கராச்சாரியார் ஜிக்கு பூச்சி, குரங்கு முதல் ஆதி மனிதன், ஆதி மனிதனுக்கு மனிதன் என பல உடல்களை கடந்து செல்வதை காண்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை கோட்டில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. கடந்த காலங்களில் இருந்த உங்கள் அன்புக்குரியவர்களையும் நீங்கள் சந்திக்க முடியும். இதுவும் இயற்கையின் விதிக்கு எதிரானது என்றாலும் அங்கே செல்வது என்று நீங்கள் தீர்மானித்து இருந்தால் அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் சென்றால் பைபிள், குரான், மகாபாரதம், வேதங்கள் போன்றவற்றை உங்கள் பையில் கண்டிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் இரும்பு அல்லது கல்லில் பொறிக்கப்பட்ட சில பொருட்களை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் பூச்சியிலிருந்து குரங்காக, குரங்கிலிருந்து பழமையான மனிதனாக மாறும்போது
காகிதத்தில் எழுதப்பட்ட பொருள் நீண்ட காலம் நீடிக்காது. இந்த அறிவை வழங்கிய பெரிய ஆன்மாவை பற்றிய சில செய்திகளை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். இதன் மூலம் நல்லவர்களை காக்க பரலோகத்திலிருந்து முழுமையாக வளர்ந்த ஆத்மா பூமிக்கு வருகிறது என்பதை அங்குள்ள மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த நம்பிக்கையுடன் நீங்களும் மற்றவர்களும் அங்கு பிரார்த்தனை செய்வதில் சிறிது நேரம் செலவிடுவீர்கள். மேலும் அவர்களால் ஒரு தேவாலயத்தை உருவாக்கவும் இந்த ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்யவும் முடியும். ஏனெனில் அந்த வலி நிறைந்த பாதையில் இறைவனின் வருகையை வாழ்வதற்கு ஒரே நம்பிக்கையாகவும் துணையாகவும் இருக்கிறது. மூன்றாவது முறையும் எளிதானது. பலருக்கு இதில் பாதி புரியும், மீதி பாதியே சொல்கிறேன். இந்த பூமியில் குழப்பம் ஏற்பட போகிறது என்பதை பலர் உணர்ந்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வது அவர்களுக்கு ஒரு மைல்கல் என்றாலும் அவர்கள் ஒரு வாகனம் மூலம் விண்வெளிக்கு தப்பிக்கும் திட்டத்தை ஆலோசித்து வருகின்றனர். நீங்களும் இவர்களுக்கு ஆதரவாக மனது வைத்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். முதலாவதாக, நீங்கள் போதுமான அளவு உணவு, தண்ணீர் போன்ற உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துச் செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தாயை விட்டு வெளியேறிய பிறகு உங்களுக்கு இந்த வசதிகளை வழங்க எந்த தாயும் இருக்க மாட்டார். அல்லது நீர் போன்றவற்றை மறுசுழற்சிக்கான வழிமுறையாக எடுத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தில் பல பூமிகள் உள்ளன. அவற்றின் வளிமண்டலம் இந்த பூமியை போன்றது. இதற்கு நீங்கள் இந்த சூரிய குடும்பத்தை விட்டு வெளியேறி மற்றொரு சூரிய குடும்பத்திற்குள் நுழைய வேண்டும். அங்கே உங்கள் உடல் பழையதாகிவிடும். உங்களுக்கு புதிய உடலை தருவதற்கு தாயும் இல்லை. எனவே நீங்கள் அங்குள்ளவர்களிடமிருந்து விமானத்தை திருடி அவர்களின் உறுப்புகளை உங்கள் உடலில் பொருத்தி இன்னும் சில காலம் வாழலாம். 2014 மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போனது போல் அங்குள்ள மக்கள் தங்கள் விமானம் எங்கு காணாமல் போனது, அந்த பயணிகளுக்கு என்ன ஆனது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் தாய்க்கு துரோகம் செய்துவிட்டீர்கள். மேலும் தனது தாயை காட்டிக் கொடுக்கும் ஒரு மனிதன் எந்த கொடூரமான பாவத்தையும் செய்ய முடியும். ஹப்பிள் தொலைநோக்கி மூலம் அந்த பூமியை கண்டறிய முடியும். உங்கள் விஞ்ஞானிகள் இந்த திசையில் வேலை செய்ய தொடங்கியிருப்பதால் இதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அங்கு செல்லலாம் அல்லது நீங்கள் விண்வெளியில் தங்கலாம். விரைவில் இந்த பூமி வேறு கிரக அமைப்புக்கு செல்லும். இங்கே செவ்வாய் வந்து புதிய பூமியாக மாறும். அதன் பிறகு உங்கள் வாகனத்தை அந்த புதிய பூமியில் தரையிறக்கலாம். இந்த தவறான செயலை செய்யும் போதும் வேதம், பைபிள், குரான், மகாபாரதம் போன்றவற்றை மனதில் வைத்துக் கொள்ளலாம். அந்த புதிய பூமியில் உங்கள் வாகனத்தை நீங்கள் தரையிறக்கியவுடன் சிறிது நேரம் கழித்து நீங்கள் பூச்சியிலிருந்து குரங்காக, குரங்கிலிருந்து மனிதனாக, குரங்கிலிருந்து மனிதனாக மாறுவீர்கள். காலப்போக்கில் நீங்கள் சங்கராச்சாரியாஜியையும் சந்திப்பீர்கள். மேலும் இறந்த உங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் சந்திப்பீர்கள். நீங்கள் பல இயற்கை பேரழிவுகள், உலக வர்த்தக மையம் மற்றும் விசித்திரமான பொய்யர்கள் போன்ற அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை சந்திப்பீர்கள். ஆனால் இந்த பயணம் கூட எண்ணற்ற ஆண்டுகள் எடுக்கும். ஏனென்றால் சூரியனைச் சுற்றி 2,500 புரட்சிகளின் இந்த பாதை மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான மைல்கள் நீளமானது. நான்காவது முறை மிகவும் எளிதானது. இந்த பூமியில் உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பூமியின் மையத்தில் இருக்கும் வல்லரசான கடவுளை நீங்கள் நம்பவில்லை. நீங்கள் என்னை உங்கள் ஆசிரியராக கருதவில்லை. எதிர்கால பாதையில் இருந்து வந்த இந்த ஆத்மாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முடிந்தால் இந்த 4ற்கும் சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இது உங்கள் வேலை முடிந்தது என்பதை உறுதிப்படுத்தும். இந்த 4ஐயும் ஏற்காத உடனே உண்மையை ஏற்க மாட்டீர்கள். நீங்கள் உண்மையை மறுத்தவுடன் நீங்கள் பொய்யை பின்பற்றுபவராக ஆகிவிடுவீர்கள். அப்போது நீங்கள் இந்த பொய்யான வேதங்களை நம்புவீர்கள். இயற்கையின் விதிகளை அறியாதவர்கள் இந்த மாயையான மதங்களை பின்பற்றுவார்கள். பணம் சம்பாதிப்பதில் மும்முரமாக இருப்பவர்கள் இந்த மதங்களின் குருக்களை பின்பற்றுவார்கள். அப்போது நீங்கள் பேய் பாதைக்கு மிகவும் பொருத்தமானவராக இருப்பீர்கள். நீங்கள் தானாக முன்வந்து எதிர்காலத்தின் பாதையை நிராகரித்து கடந்த காலத்தின் பாதையை ஏற்றுக்கொண்டீர்கள். எதிர்கால பாதை தெய்வங்களின் பாதை என்பதையும்
கடந்த கால பாதை பேய்களின் பாதை என்பதையும் இங்கே நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தாய்லாந்தில் உள்ள சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள பிரம்மாண்டமான சமுத்திர மந்தனின் சிலை போல ஒருபுறம் கடவுள்களும் மறுபுறம் பேய்களும் உள்ளனர். நீங்கள் இருபுறமும் இருக்க முடியாது. அதாவது நீங்கள் வீட்டில் சில முட்டாள் குருவை வணங்குகிறீர்கள், மேலும் நீங்கள் மகேஷ் சாஸ்திரியை நம்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இல்லை, நீங்கள் உண்மையை நோக்கி அல்லது பொய்யை நோக்கி நகரலாம். நீங்கள் அசத்தியத்தை நோக்கி நகரத் தொடங்கியவுடன் நீங்கள் தானாகவே கடந்த காலத்திற்கு சென்று விடுவீர்கள். ஏனென்றால் இந்த அன்னையின் ஆசியை ஏற்காதவர், உண்மைகளை ஏற்காதவர், ஆடுபிடித்தவர், புகழ்ச்சியை விரும்புபவர், பிரபல மத தலைவர்கள் மற்றும் அறிவிலி நூல்களை மட்டுமே நம்புபவர், பொய்யான விஷயங்களை ஆதரிப்பவர், அலட்சியமாக இருப்பவர். இந்த பிரபஞ்சம் நம்மை இந்த கற்றல் மற்றும் கற்பித்தல் பாதையில் விட்டுச் செல்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த பூமி ஒரு முட்டாள், அகங்கார, வஞ்சக, நன்றியற்ற நபரை எதிர்காலத்திற்கு, அதாவது சத்தியநோக்கை அழைத்துச் செல்ல முடியாது. ஏனெனில் அவர்களின் டிஎன்ஏவில் உண்மை இல்லாததால் அவர்களால் சத்தியத்தின் சுவரை கடந்து இந்த பேய் பாதையில் இருக்க முடியவில்லை. இந்த வழியில் உங்கள் படிப்படியான வளர்ச்சிக்காக பிரபஞ்சம் அதன் நீதித்துறை அமைப்பை அதன் வில் கணினிமயமாக்கியுள்ளது. பகுதி 5. கடந்த கால பயணத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள். வரவிருக்கும் புதிய பூமியில் நீங்கள் அங்குள்ளவர்களை விட வயதானவராக இருப்பீர்கள் என்பதால் அங்குள்ளவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத எதையெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்திருக்கிறீர்கள். உதாரணமாக, உங்களுக்கு இசையமைக்க தெரிந்தால் நீங்கள் அங்கு இசையில் முன்னணியில் இருப்பீர்கள். உங்களுக்கு ஆடைகள் தயாரிக்க தெரிந்தால் அதன் கண்டுபிடிப்பாளராக நீங்கள் இருக்க முடியும். உங்களுக்கு சட்டம் தெரிந்தால் சட்டத்தில் புதிய விஷயங்களை சொல்லி அங்குள்ள மக்களிடம் செல்வாக்கு செலுத்தலாம். நீங்கள் ஒரு நல்ல மத தலைவராக இருந்தால் நீங்கள் அங்கு மிகவும் முன்னேறலாம். இந்த வழியில் நீங்கள் உங்கள் பணியில் பொது மக்களை விட முன்னால் இருப்பீர்கள். நீங்கள் மதங்கள் மற்றும் பிரிவுகளின் நிறுவனராக இருக்கலாம், புத்தகங்களின் ஆசிரியராக இருக்கலாம், பயிர்களை வளர்க்கலாம், கால்நடை வளர்ப்பு முறைகளை கற்பிக்கலாம், குகைகளுக்கு பதிலாக ஓலை மற்றும் ஓலையால் சிறந்த வீடுகளை உருவாக்கலாம், நல்ல ஆயுதங்களை உருவாக்கலாம், கோட்டைகளை உருவாக்கலாம், அமெரிக்கா போன்ற ஒரு கண்டத்தை கண்டறியலாம், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உருவாக்குதல் போன்றவை. நீங்கள் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான வேலைகள் உள்ளன. அவர்கள் மனதில் தோன்றுவதற்கு முன்பே உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்பது இப்போது தெளிவாகிறது. எனவே நீங்கள் அந்த பணத்தை அனுபவிக்க முடியும். அங்குள்ள மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யலாம். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். உங்களை கடவுளாக கருதுவார்கள். எண்ணற்ற மக்கள் உங்களுக்காக வேலை செய்வார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள். பாதகம். லட்சக்கணக்கான மைல்கள். இந்த பயணம் உங்களுக்கு 2500 வருடங்கள் எடுக்கும் என்பதுதான் பாதகம். இந்த பயணம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலாக இருக்கும். அதில் இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு இடத்தில் நோய் இருந்தால் அடுத்த நிறுத்தத்தில் மற்றொரு நோய் உள்ளது. இந்த வழியில் வழியெங்கும் நோய்கள் உள்ளன. சில இடங்களில் புற்றுநோயும் சில இடங்களில் குணப்படுத்த முடியாத நோய்களும் உள்ளன. சில இடங்களில் பட்டினியும் சில இடங்களில் மற்றொரு தொற்று நோயும் உள்ளது. ஆபத்தான மனிதர்கள், ஆபத்தான அரசியல்வாதிகள், ஆபத்தான மதங்கள், ஆபத்தான மத தலைவர்கள், ஆபத்தான வணிகர்கள் உள்ளனர். அதனால்தான் வழியெங்கும் கொலைகள், சண்டைகள், போர்கள், பெரும் போர்கள் மற்றும் உலக போர்கள் கூட உள்ளன. மக்களிடையே வன்முறை, வெறுப்பு, குரோதத்தை பரப்பும் மதங்கள் உள்ளன. மத பிரிவினரிடையே சண்டையும் உள்ளது. ஆரம்பத்தில் இந்த போர்கள் கல் ஆயுதங்களுடன் நடந்தன. ஆனால் முன்னேறும் போது மிகவும் வளர்ந்த ஆயுதங்கள் அழிவை ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் குடிசைகள் தெரியும். ஆனால் பின்னர் 100 முதல் 2 வரை, 150 முதல் 200 வரை மாடி கட்டிடங்கள் தெரியும். ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை வளர்ச்சிகள் நடந்தாலும் எல்லா வழிகளிலும் பயம் இருக்கும். ஏனென்றால் இந்த பாதை முழுவதும் ஏமாற்று, துரோகம், பொய், ஏமாற்று, மோசடி, வெறுப்பு, விரோதம், அறியாமை, பெருமை, திருட்டு போன்றவற்றால் நிறைந்துள்ளது.
அதற்கு மேல் நிலநடுக்கம், கனமழை, வறட்சி, சாலை விபத்துகள் போன்ற எண்ணற்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். அதனால்தான் பயணம் முழுவதும் நீங்கள் எப்போதும் பயப்படுவீர்கள், உங்கள் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்று கவலைப்படுவீர்கள். இந்த பயணம் முழுவதும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது என்று நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்தாலும், அதனால்தான் ஒவ்வொரு புதிய அடியிலும் புதிய ஆச்சரியமான காட்சியை காண்பீர்கள். வழியில் மிகவும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு உடலை விட்டுவிட்டு மற்றொரு உடலுக்கு செல்லும் போது இது உங்களுக்கு பல முறை நடக்கும். பகுதி 6. ஒருவர் ஏன் கடந்த காலத்தை கடந்து செல்லக்கூடாது? உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை செய்வீர்கள். ஆனால் கடந்த காலத்திற்கு செல்ல 4 வழிகளை நான் உங்களுக்கு சொன்னால், இந்த 4 வழிகளில் திரும்பிச் செல்வது இந்த பிரபஞ்சத்தின் இயற்கையின் விதிக்கு எதிரானது என்பதை உங்களுக்கு சொல்வது என் கடமை. இயற்கையின் விதிகளை மீறுவதற்கு எந்த தண்டனையும் இல்லை. ஆனால் இந்த ஆபத்தான பாதையை கடந்து செல்வதன் மூலம் தாய் பூமி அவளுக்கு மீண்டும் நன்றியற்றவராக இருக்க வேண்டாம் என்று கற்பிப்பார். இது தவறு மட்டுமல்ல, மன்னிக்க முடியாத பாவமும் கூட. இதை அறிய ஒருவர் மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான மைல்கள் பயணிக்க வேண்டும். அதற்கு 2,500 ஆண்டுகள் ஆகும். அதே நேரத்தில் 67,000 மைல்கள் பயணம் 1 மணி நேரத்தில் முடிக்கப்படும். இடைவிடாது நடக்க வேண்டிய சிறை இது. பூமி உருண்டையானது என்பதையும் அது சூரியனை சுற்றி வருகிறது என்பதையும் அறிந்து கொள்ள உங்களுக்கு 100கணக்கான ஆண்டுகள் ஆகும். இந்த அம்மாவை விட்டுவிட்டு கடந்த காலத்திற்கு செல்லும் போது நீங்கள் நன்றியற்றவர் என்று முத்திரை குத்தப்படுவீர்கள். அதாவது உன்னை பெற்றெடுத்த தாய், உன்னை ஊட்டி வளர்த்தவள், உடை கொடுத்தவள், வீடு கொடுத்தவள், தண்ணீர் கொடுத்தாள், காற்றை கொடுத்தவள், பிறந்தது முதல் இன்று வரை கொடுக்காததை யார் அறிவார்? இன்று என்றால் அவளை கைவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய். அது உன் சொந்த முடிவாகும். மேலும் தாயின் வயிற்றில் நுழைந்த நாள் முதல் இன்று வரை உங்களை வாழ வைக்க தொடர்ந்து ஆற்றலை அளித்து, உங்கள் இதயத்தை தொடர்ந்து துடிக்க வைத்து, நீங்கள் உண்ண பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை வளர்த்து, இந்த தாயின் இதயத்தில் இருக்கும் பரம தந்தை என்று நீங்கள் ஒளி, மின்சாரம் போன்ற எண்ணற்ற விஷயங்களை ஏற்க மறுத்தால் அது உங்கள் முடிவாக இருக்கும். இந்த கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை. தண்டனை பெறுவது ஒரு மனிதனின் சொந்த முடிவு. ஆம், ஒருவன் தன் தவறின் தண்டனையை தாங்க முடியாவிட்டால் கடவுள் வலியை குறைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக பிரார்த்தனை செய்கிறார். கடவுள் பிரார்த்தனை மூலம் வலியை குறைக்கலாம் அல்லது அகற்றலாம். ஆனால் கடவுள் ஏன் வலியை நீக்குவார்? ஏனென்றால் அவர்கள் வலியை முடித்தவுடன் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருப்பதை நிறுத்திவிடுவீர்கள். வலியை அதன் வேர்களிலிருந்து முடிவுக்கு கொண்டு வர ஒருவர் முழு பாதையிலும் பயணித்து இந்த சத்தியத்தின் கதவை அடைந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையை கற்று இந்த அன்னையை ஏற்றுக்கொண்டால்தான் வலி தீரும். உண்மையை கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது வலியின் மூலம்தான். வலி மனிதனின் மிகப்பெரிய மற்றும் ஒரே ஆசிரியர். வலி இல்லாமல் யாரும் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. வலி இல்லாமல் இந்த மரபணுக்கள் முதிர்ச்சியடையாது மற்றும் DNA சுத்தம் செய்யப்படாது. DNA சுத்தமாக இல்லாவிட்டால் அவற்றில் உண்மையின் கையெழுத்து அச்சிடப்படாது. அதாவது நான் சொல்வது அவர்களுக்கு புரியாது. இந்த அன்னை பூமியின் அற்புதங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு முன் அவர்களால் தலை வணங்க முடியாது. அம்மா. அதனால்தான் இந்த லட்சக்கணக்கான மைல் பயணத்தில் வலி மட்டுமே இருக்கிறது. நீங்கள் இந்த வலியை அனுபவித்துவிட்டு இங்கு வந்துள்ளீர்கள். எனவே இந்த வேதனையான பாதையில் மீண்டும் செல்ல வேண்டாம். இப்போது நீங்கள் அதை கற்றுக்கொண்டீர்கள். அதன் அற்புதமான முடிவுகளை அனுபவிக்கவும். முன்னோக்கி சென்று உங்களுக்காக நல்லது செய்யுங்கள். கேள்வி: இந்த நிலநடுக்கம் எப்போது ஏற்படும்? பதில்: இது ஒரு பொதுவான கேள்வி. பாடம் கற்கும் முன் எல்லோரும் என்னிடம் ஒரே கேள்வியை கேட்கிறார்கள்: இதெல்லாம் எப்போது நடக்கும்? நான் தேதியை சொன்னால் எல்லோரும் தங்கள் சொத்தில் பாதியை கொண்டு வந்து என் முன் வைத்திருப்பார்கள். ஆனால் இது ஆய்வுக்குரிய விஷயம். அது சரியா தவறா என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அது சரியாக இருந்தால்
அதன் பிறகு நீங்கள் சத்தியத்திற்காக என்ன செய்ய முடியும் என்று சோதிக்கப்படுவீர்கள். இந்த சமுத்திர கலக்கத்தில் நீங்கள் தேவர்களின் பக்கம் நிற்கிறீர்களா அல்லது அசுரர்களின் பக்கம் நிற்கிறீர்களா என்பது அப்போது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் அந்தந்த தேவர்கள் அல்லது அசுரர்களின் குழுவிடம் செல்லும் போது இந்த வேலை செய்யப்படும். கேள்வி: எவ்வளவு நேரம் எடுக்கும்? பதில்: இந்த உண்மை செய்தி ஒவ்வொரு நபருக்கும் சென்றடையும் போது. கேள்வி: அது எப்படி சாத்தியமாகும்? பதில்: இந்த உண்மை செய்தியை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மொழியிலும் கூடிய விரைவில் கிடைக்கச் செய்வதன் மூலம். கேள்வி: இந்த செய்தி வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா? பதில்: பெரும் பூகம்பத்தால் ஏற்பட போகும் மாற்றத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் புரிந்து கொண்டவுடன் தங்கள் நலனை விரும்புபவர்கள் தங்கள் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராதவர்களின் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். ஆனால் அந்த மாற்றத்தை நான் சுபமாக கருதவில்லை. ஏனென்றால் 20வது மாடியில் இருந்து முதல் மாடிக்கு விழுந்து மீண்டும் 20 மாடிகள் ஏறுவது புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. பகுதி 7. கேள்வி: இது மரணத்தை தடுக்குமா அல்லது விதியை மாற்றுமா? இல்லை சார், மரணம் தவிர்க்கப்படாது. மரணம் என்பது இந்த உலகத்தின் சட்டம். இந்த விதியை பின்பற்ற வேண்டும். மரணத்தை விட்டு ஓட முயல்பவர்கள் கூட ஒரு நாள் அதன் பிடியில் சிக்குவார்கள். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் மரண பயத்தால் விண்வெளிக்கு சென்றால் அல்லது கடந்த காலத்திற்கு சென்றால் அவர்கள் இயற்கையின் விதிகளை நிராகரிப்பவர்கள் என்று முத்திரை குத்தப்படுவார்கள். அவர்கள் தங்கள் தாயை கைவிட்ட பாவத்திற்கும் தங்கள் தாய்க்கு துரோகம் மற்றும் நன்றியின்மைக்கும் குற்றம் சாட்டப்படுவார்கள். அவர்களால் இனி இந்த அம்மாவை சந்திக்க முடியாது. இது ஒரு கொடிய குற்றம். சட்டத்தை மீறியதற்காக கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை. ஆனால் கடந்த காலத்தில் வலி மிகுந்த பாதையை பின்பற்றுவது அவர்களின் சொந்த முடிவு. லட்சக்கணக்கான மற்றும் 2 மைல்கள் இந்த நீண்ட பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்ததால் உங்கள் டிஎன்ஏ மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று உங்கள் டிஎன்ஏவை உங்கள் பெரியப்பாவின் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இன்று உங்கள் டிஎன்ஏவில் நிறைய முன்னேற்றம் காணலாம். இன்றைய டிஎன்ஏ தகவல்களை 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய வித்தியாசம் தெரியும். ஆனால் நமது அம்மா புளூட்டோவின் சுற்றுவட்ட பாதையில் இருந்த காலத்து டிஎன்ஏவுடன் இன்றைய டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அம்மா எவ்வளவு உழைத்து நம்மை இங்கு கொண்டு வந்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கும். டிஎன்ஏவின் இயற்கையான எடிட்டிங் செயல்முறையையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தாய் உங்கள் மரபணுக்களை எவ்வாறு திருத்துகிறார் என்பதையும் அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். டிஎன்ஏ விஞ்ஞானிகள் இந்த மர்மத்தை அறிந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த அம்மா ஒரு ஆசிரியை, தேர்வாளர், சீர்திருத்தவாதி மற்றும் ஜீன்ஸ் எடிட்டர். அதன் ஒரே நோக்கம் உங்களை அறிவாளியாக்க வேண்டும். அதனால் உங்கள் பெற்றோரை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் மிகவும் நல்ல மனிதராக முடியும். அதனால்தான் இந்த மரணத்தின் மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இந்த மாற்றம் ஏற்படாமல் இருந்திருந்தால் பல லட்சம் மைல்கள் பயணித்து இங்கு வந்திருக்க மாட்டீர்கள். இன்று உங்கள் கையில் செல்போன் இல்லை. வழியில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு, கற்பனை செய்ய முடியாத ஒரு புதிய கனவு நனவாகும். அதே வழியில் உங்களை வரவேற்க காத்திருக்கும் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது சொர்க்கம், சொர்க்கம் என்றும் அழைக்கப்படும். வைகுண்டம் அல்லது மோட்சம். எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது? நான் அதை விவரித்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கற்பனையாக தோன்றும். மேலும் நீங்கள் என்னை பைத்தியக்காரத்தனமாக அறிவிக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஜூம் ஃபேஸ் டைம்னு பேசினாங்க. கேட்பவர்கள் கற்பனை என்று நினைத்திருப்பார்கள். இவனுக்கு பைத்தியம் பிடித்து மனநல காப்பகத்துக்கு அனுப்பியிருப்பார். ஆனால் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். மேலும் நம் தாயையும் மனிதநேயத்தையும் நாம் அங்கீகரிக்கும் நாளில் இந்த அரசாங்கங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். நாடுகளின் எல்லைகள் முடிவடையும். கடந்த கால பாதையில் இருந்த பயங்கரமான விஷயங்களில் ஒன்று கூட இருக்காது. அவற்றின் இடத்தில் பல அற்புதமான விஷயங்கள் இருக்கும். அவற்றை விவரிக்க நம் மொழிகளில் வார்த்தைகள் இல்லை.
ஆனால் உண்மையை நம்புபவர்கள் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் இயற்கையின் விதிகளை பின்பற்றுவார்கள், தாயின் மனதை புரிந்து கொள்வார்கள், அவருடைய விருப்பங்களை பின்பற்றுவார்கள். அவர்களின் சிந்தனை இருக்கும், அவர்கள் தாய்க்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது குறைவு. இந்த பிரபஞ்சத்திற்காக நாம் எதை செய்தாலும் அது குறைவுதான். அந்த கடவுள்கள் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். ஒரே வார்த்தையில் சொன்னால் அது கடவுள் என்றுதான் இருக்கும். கேள்வி: இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அதிர்ஷ்டத்தில் உடனடி மாற்றம் ஏற்படுமா? பதில்: இந்த உடலில் வாழும் போது நீங்கள் இந்த பாதையில் குழிகளை அல்லது குன்றுகளை கடந்து செல்ல வேண்டும். 100% தூய்மையும் பாவமும் சர்வ புண்ணியமும் நிரம்பியவனுமான இந்த சொர்க்க உலகத்தின் ஆன்மா பிறப்பிலிருந்து இன்று வரை நம் பூமியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுடன் போராடி கொண்டிருக்கிறது. சாமானியனை விட்டுவிடு. அதாவது யாருக்காவது கேன்சர் வர வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். யாராவது இறக்க நேரிட்டால் கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் நடக்கும். இப்படி நம்பினால் கஷ்டங்கள் விலகும் என்று உலக மதவாதிகள் செய்யும் மயக்கத்தை நான் செய்வதில்லை. ஆனால் உங்கள் டிஎன்ஏவில் உண்மை தகவல்கள் நிரப்பப்பட்டவுடன் உங்கள் மரபணுக்கள் திருத்தப்பட்டு உங்கள் தேவையற்ற துன்பங்கள் நீங்கும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டாம். துன்பம் என்பதன் பொருள் இந்த அன்னை உனக்கு கற்பித்துக் கொண்டிருந்தாள். நீங்கள் கற்றுக்கொண்டவுடன் உண்மையின் குறியீடானது உங்கள் டிஎன்ஏவில் பதிவாகி இந்த 4 பேருக்கும் உங்கள் சிந்தனை மாறுகிறது. 1 தாய் பூமி, 2 தேவலோகத்தின் ஆத்மா, 3 மகேஷ் சாஸ்திரி, 4 தாய் பூமியின் மையத்தில் உயிர் கொடுக்கும் கடவுள். சிந்தனை மாறி உண்மை டிஎன்ஏவில் நுழைந்தவுடன் தேவையற்ற துயரங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. ஒழுக்கமாக இருக்கும் குழந்தையை தாய் ஒருபோதும் அறைவதில்லை. இருப்பினும் குடும்பத்திலோ அல்லது உங்கள் வேலையிலோ ஒரு நல்ல நபராக மாற நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கும். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் 10 மடங்கு சிறப்பாக செய்ய வேண்டும். நல்லவனாக இருப்பதற்கு முடிவே இல்லை. நீங்கள் மிகவும் நல்ல தெய்வீக மனிதராக மாற வேண்டும். இவ்வளவு தெளிவுபடுத்திய பிறகும் நான் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த முழு முடிவும் கடவுளின் கையிலும் இந்த அம்மாவின் கையிலும் மட்டுமே உள்ளது. இவர்கள் இருவரும் யாரையும் ஏழையாக இருந்து ராஜாவாக மாற்ற முடியும். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாரையும் ஏழையாக இருந்து ராஜாவாக மாற்ற முடியும். எவரையும் மனிதனிலிருந்து விலங்காக எந்த நேரத்திலும் மாற்ற முடியும். மிருகத்தை கூட மனிதனாக மாற்ற முடியும். அவர் எல்லாம் அறிந்தவர் மற்றும் உண்மையான நீதிபதியும் கூட. அவர்களின் நீதி அமைப்பு மிகவும் உண்மை மற்றும் மிகவும் விசித்திரமானது. அதில் தலையிட எனக்கு உரிமை இல்லை. ஆனால் இந்த அம்மாவை பற்றி நான் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையால் மட்டுமே நல்லது நடக்கும். பகுதி 8. இப்போது நான் நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறேன். இப்போது நடப்பது முந்தைய பூமியிலும் நடந்தது. அதுவே கடந்த பூமியிலும் நடக்கும். முந்தைய பூமியும் சந்திரனை பெற்றெடுத்தது. அந்த சந்திரனுக்கு 100 சான்றுகளை கொடுத்து இப்போதும் அதுதான் நடக்கிறது. எதிர்காலத்திலும் அதுவே நடக்கும் என்று இந்த பூமியும் என் மூலம் சொல்கிறது. ஒவ்வொரு முறையும் பல இயற்கை எழுச்சிகள் மற்றும் பூகம்பங்களை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். அவர்களின் பூமி சந்திரனை பிறப்பதற்கு முன்பே மகேஷ் சாஸ்திரி போன்ற மனிதர் மக்களிடம் பதற்ற வேண்டாம், பீதி அடைய வேண்டாம். கடைசி நிலநடுக்கம் இப்போதுதான் வரப்போகிறது. இந்த நிலநடுக்கத்தில் தீயவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். எல்லா நல்லவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஏனென்றால் கடவுளே காக்கிறார். கடன் கலக்கத்தில் நீங்கள் தெய்வங்களின் பக்கத்தில் நிற்கிறீர்கள். பேய்களின் கூட்டத்தை விட்டுவிடுங்கள். வெளியேறு. பிசாசுகளின் வேத வசனங்கள். நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருங்கள். அவர்கள் தங்கள் கேள்விகளுக்கு விடை தேடுகிறார்கள். அவர்கள் உலகில் நடக்கும் பயங்கரமான பேரழிவை கண்டு துக்கத்தை மறந்து விடுகிறார்கள். நான் ஏன் என் வேலையை இழந்தேன்? நான் ஏன் தோல்வியடைந்தேன்? நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நான் ஏன் விவாகரத்து செய்தேன்? நோய் ஏன் என்னை சூழ்ந்தது? என் அன்புக்குரியவர் ஏன் திடீரென இறந்தார்? எனது வணிகம் ஏன் முன்னேறவில்லை? ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்வில் வந்தது முதலியவை. அவர்களின் பிரச்சனைகள் மிகவும் சிக்கலானவை.
இந்த பிரச்சனைகளுக்கு மேல் இதைவிட பெரிய பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புறப்பட்டவுடனேயே தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி ஊடகங்களில் பல விளம்பரங்களை பார்க்கிறார்கள். மதங்களின் பெரிய தலைவர்கள் முதல் ஜோதிடர்கள், வாஸ்து சாஸ்திரிகள், தாரட் காண்டு படிப்பவர்கள், முகம் பார்ப்பவர்கள், ஜோசியம் சொல்பவர்கள், மனநல மருத்துவர்கள், மந்திரவாதிகள் மற்றும் மத போதகர்கள் வரை இவர்களில் அடங்குவர். இவர்கள் அனைவரும் வழிகிட்ட மக்களுக்கு உதவுவதுடன் சம்பாதித்தும் வருகிறார்கள். ஆனால் சிலர் தங்கள் சாம்ராஜ்யத்தை அதிகரிக்கும் நோக்கில் அவர்களை மேலும் தவறாக வழிநடத்துகிறார்கள். மேலும் அவர்களுக்கு இரட்சிப்பை கூட வெட்கமின்றி உறுதியளிக்கிறார்கள். ஏனெனில் தவறான வழிகாட்டுதலின் விளைவாக வணிக இந்த பாதையில் பொய்கள் மிக விரைவாக வளரும். கடந்த காலத்தின் பத்தியிலும் நீங்கள் அதையே காண்பீர்கள். குழம்பாதீர்கள் என்று ஒரு மனிதன் சொல்வான். இந்த பூமி அமாவாசை பிறக்கப் போகிறது, அதனால்தான் இந்த வரலாறு காணாத நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன. கவலைப்படாதே. இந்த தாய் பூமியை நம்புங்கள். இந்த கடவுளை நம்புங்கள். அந்த காலமும் போய்விட்டது, இதுவும் நீடிக்காது. ஆனால் இது வரலாறாகவே இருக்கும். நல்ல வரலாற்றை உருவாக்குங்கள். மகிழ்ச்சியாக இரு. தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த அம்மா நிறைய கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். இந்த அம்மா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நான் உங்களுக்கு நிறைய கொடுத்தேன். இப்போது அது இல்லாமல் உடல் மற்றும் மனவேதனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு அதில் கொஞ்சம் கொடுங்கள். அவர்களும் இந்த தாயின் பிள்ளைகள். இப்போது ஜபத்தில் கேட்பதை நிறுத்துங்கள். இப்போது பிரார்த்தனை செய்யும் போது, அம்மா, இன்று உங்கள் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த சமுத்திர கலக்கத்தில் தேவர்களை நோக்கி வாருங்கள். இந்த நல்ல வேளையில் முதலில் வருபவர் முதல் எண்ணையும் கடைசியாக வருபவர் கடைசி எண்ணையும் பெறுகிறார்கள். இங்கே எல்லாம் தெளிவாக உள்ளது. உலகம் முழுவதும் பேய்களின் பக்கம் இருக்கிறது. நீங்கள் விரைவாக தெய்வங்களை நோக்கி திரும்புங்கள். எதிர்காலத்தை நோக்கி பார். இனங்களின் பரிணாம வளர்ச்சியின் முற்போக்கான பாதையில் முன்னேறுங்கள். பிரசவ காலத்தில் குழந்தை பிறக்கும் தாய்க்கு எப்படி ஒரு சிறிய ஆதரவு நீண்ட தூரம் செல்கிறதோ, அதேபோல் சந்திரனை பெற்றெடுக்கும் இந்த தாய்க்கு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தால் உங்களுக்கு நல்லது கூட. உண்மையில் இந்த பாதை முழுவதும் சிரமங்கள் நிறைந்தது. ஆனால் இம்முறை சகாப்தம் மாறி வருவதால் சிரமங்கள் வேறு மாதிரி. பேரழிவு தரும் இயற்கை நிகழ்வுகள், தொற்று நோய்கள் அல்லது பேரழிவு தரும் போர்கள் தோன்றினால் பீதி அடைய வேண்டாம். இது அமாவாசை பிறக்கும் நேரம். இது உண்மை செய்தி. அதனால்தான் இதை சத்திய சனாதன தர்மம் என்றும் அழைப்பர். சகாப்தம் மாறும்போது உண்மை நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த ஸ்தாபனம் எந்த சிலை ஸ்தாபனத்தையும் போல அல்ல. மாறாக கஷ்டத்தில் இருக்கும் உலக மக்களுக்கு ஒரு மனிதனின் மூலம் பூமி அன்னை கூறும் செய்தி: பதற்ற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது. இது மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்றாக இருக்கும். என் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்ச நாள் பொறுங்கள் என்று சொல்லுங்கள். நல்ல நாட்கள் வரப்போகிறது. இது செய்தி மட்டுமல்ல, கடவுளை தேடுவதும் கூட. லட்சக்கணக்கான வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த கடவுளின் பரிசு இன்று. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய வரம் கொடுத்துள்ளது. சமாதானமாக இருங்கள். அதன் பதவிக்காலம் முடிந்து சொர்க்கத்திற்கு செல்ல தயாராகி அடுத்த பூமி சூரியனின் 2500 புரட்சிகளை நிறைவு செய்யும் போது இரண்டாவது கிரகத்திற்கு செல்லும் முன் அவள் தயாராகும் போது கூட இந்த புத்தகம் எழுதப்படும். பிறப்பை கொடு. பாகம் 9. பெரும் பூகம்பத்திற்கு முன் பாதையை தேர்ந்தெடுப்பது. கேள்வி: மதவெறி என்பது மனநோயா? ஆம். மதம் மற்றும் அறிவியல் இரண்டும் உண்மை மற்றும் பொய்யை வேறுபடுத்த முடியாது. எனவே அவை மனித குலத்திற்கு நல்வாழ்வின் பாதையை காட்ட முடியாது. இந்த இருவரும் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும், அதாவது இந்த இருவரும் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவரை மனித குலத்திற்கு நன்மை செய்ய முடியாது. மாறிவரும் இந்த உலகில் நாம் பொய்களை விட்டுவிட்டு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரே தாய், ஒரே கடவுள். அதனால்தான் ஒரே மதம்.
தன் நலனை விரும்புபவன் தன் பிடிவாதத்தை கைவிட்டு தன் தவறை ஏற்று இந்த அன்னையிடம் தலை வணங்க வேண்டியிருக்கும். மேலும் நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டும். எது சரியான பாதை, கெட்ட பாதை எது? இதை விளக்குவதற்கு முன் சில உதாரணங்களை தருகிறேன். எனக்கு மிக நெருங்கிய காதலன் ஜென்டில்மேன். அவன் வாழ்வில் பல பிரச்சனைகள். இப்போது அவர்களை இன்னும் புத்திசாலிகளாக ஆக்குவதற்கு கடவுள் அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதாவது அவர்களால் ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாத, அதிகம் விளக்கிய பிறகும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவர்களின் நல்வாழ்வுக்கு கற்றல் மிகவும் முக்கியமானது. இந்த வாழ்க்கையில் அவர்கள் அறியாத சில தவறுகளை செய்வதும் மற்றொரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது காரணம், அவர்கள் தங்கள் வீட்டின் கோவிலில் யாரோ ஒருவரின் சிலையை வைத்து வழிபடுவது வெளிப்படையானது. அந்த புகைப்படத்தில் இருக்கும் மனிதனை ஒரு மகாத்மா, கடவுள் மற்றும் எல்லா துக்கங்களையும் நீக்குபவர் என்று அவர்கள் கருதினர். ஆனால் உண்மையில் அவர் ஒரு மகாத்மா அல்ல, ஆனால் ஒரு துறவி என்ற போர்வையில் மக்களை தவறாக வழிநடத்தும் ஒரு பிசாசு. கடவுளாக இல்லாதவனை கடவுளாக கருதுவது குற்றம், அறிவு இல்லாதவனை குருவாக கருதுவதும் கேடு. இரண்டு தவறுகளுக்கும் என்னிடம் மருந்து இருந்தது. கடவுள் அவர்களுக்கு கற்பிக்க வழியை கொடுக்கிறார் என்றால், நான் அவர்களுக்கு அவர்களின் உண்மையான தந்தை மற்றும் உண்மையான தாயை அறிமுகப்படுத்தி அம்மாவின் எதிர்கால திட்டங்களை பற்றி அவர்களுக்கு சொல்லி இருப்பேன். அடக்கமாகவும் நல்ல மனிதனாகவும் நேர்வழியில் நடப்பதையும் நான் அவர்களுக்கு சொல்லி இருந்தால், இந்த அம்மா அவர்களுக்கு கற்றுத்தரும் அவர்களின் தேவையற்ற துன்பங்கள் நீங்கியிருக்கும். ஒரு தீயவனை கடவுளாக கருதி வழிபடுவதால் கடவுள் அந்த துன்பத்தை தருகிறார் என்றால், கடவுள் அல்லாத ஒருவரை கடவுளாக பிரகடனம் செய்து பொய் பிரச்சாரம் செய்கிறார். இந்த தவறும் முதல் தவறைப் போலவே இருந்தது. இந்த தவறுக்கும் என்னிடம் தீர்வு இருந்தது. அந்த போட்டோவை வெளியில் குப்பையில் போடுங்கள், இந்த பொய்யை பிரச்சாரம் செய்யாதீர்கள், பிசாசின் லாக்கெட்டை கழுத்தில் மாட்டிக்கொண்டு நடமாடாதீர்கள் என்று சொல்லியிருப்பேன். அவர் யார், என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முன்னேற விரும்பினால் இந்த விஷயங்களை செய்யுங்கள். நீங்கள் வழிபட விரும்பினால் தாய் தந்தையரை லட்சுமி நாராயணர் வடிவில் வழிபடுங்கள். அல்லது நீராடி சிவலிங்கத்தை வழிபட்டால் பூமியின் கருவறையில் இருக்கும் கடவுள் சிவன் என்றும் பூமியின் தாய் சக்தியே என்றும் மனதில் கொள்ளுங்கள். சரியான பூஜை செய்தால் சரியான பலன் கிடைக்கும். முட்டாள்தனம் யாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. இப்போது நான் அந்த மனிதரை மிகவும் நேசித்ததால் அவருடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று என் இதயத்திலிருந்து விரும்பினேன். ஆனால் அதற்கு எனக்கு 2 வழிகள் மட்டுமே இருந்தன. ஆனால் நான் உண்மையை சொன்னால் அது அவன் மனதில் பீதியை உருவாக்கும் என்பதால் அவனிடம் உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதனால்தான் சமாதான பாதையில் செல்வது நல்லது என்று நினைத்தேன். இரண்டாவதாக, நான் எண்ணற்ற புத்தகங்களை படித்த மிகவும் அன்பான மனிதர். அவரது மனம் அனைத்து புத்தகங்களின் நூலகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் நெருக்கமாக இருந்த பிறகும் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் என்னிடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக 1000 வயது மகாத்மா இமயமலை குகைகளில் வாழ்கிறார் என்று அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். அல்லது அத்தகைய ஜோதிடர் ஏற்கனவே அத்தகைய கணிப்புகளை செய்தார். அல்லது அத்தகைய புத்தகம் ஒரு குறிப்பிட்ட மலையின் ஒரு குறிப்பிட்ட கல்லில் கைக்குட்டையை வைப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு மகன் பிறந்தார். அல்லது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை படிப்பதன் மூலம் புற்றுநோய் குணமாகும் என்று எழுதப்பட்டுள்ளது. 2. இப்படியே அவனுடைய பைத்தியக்காரத்தனத்திற்கு முடிவே இல்லை. அவனுடைய அறிவை என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தான். நான் அவர்களுக்கு சரியான விஷயங்களை சொன்னால் அவர்களின் அறியாமை அனைத்தும் விலகி அவர்களுக்கும் நன்மை கிடைத்திருக்கும். ஆனால் முழு அறியாமையின் பெட்டியுடன் உட்கார்ந்து 100% சரி என்று நினைப்பவர் குழப்பமடையக்கூடாது. அதனால் தான் நான் விரும்பினாலும் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. பூமி நிலையானது என்றும் சூரியனை சுற்றி வரவில்லை என்றும் பல முஸ்லிம் ஆசிரியர்கள் தங்கள் மதரசாக்களில் குழந்தைகளுக்கு கற்பிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் போய் அறிவியல் தவறு போன்றவை. 2. பல ஜைனர்கள் மற்றும் பௌத்தர்கள் வேதங்களில் எழுதப்பட்ட கடினமான வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர்.
பல சீக்கியர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் முடி மற்றும் தலைப்பாகையுடன் தங்கள் மதத்தை கடைபிடிக்க சுற்றி திரிகிறார்கள் மற்றும் பயத்தின் நிழலில் வாழ்கிறார்கள், அதுவும் 9 முதல் 11 வரைக்கு பிறகு. பல கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அமிஷ்கள் போன்றோர் தங்கள் மதத்தின் பெயரால் தங்கள் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்துள்ளனர். அவர்கள் தவத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்காது என்பதல்ல, இந்த மதங்களை பின்பற்றுவதுடன் மனிதாபிமான பணிகளையும் அவர்கள் செய்திருந்தால் அதற்கான வெகுமதி அவர்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். உண்மையை கண்டறிய எதையெல்லாம் செய்தால் அவர்கள் அன்னையே அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஆனால் அது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் அவர்கள் அனைவரும் ஒரே பாதையில் இருப்பார்கள். 2,500 வருடங்கள் 1176 பில்லியன் மைல்கள் பயணம் செய்த பிறகு 2021ஆம் ஆண்டில் மேஷ் சாஸ்திரியின் இந்த செய்தியை மீண்டும் படிப்பார்கள். ஏனென்றால் முட்டாள்தனம் எந்த பிரச்சனையையும் தீர்க்க ஒரு விருப்பமல்ல. உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர முடியாது. அவர்களால் சத்தியலோகம் செல்ல முடியாது, முக்தி அடைய முடியாது. முக்தி அடைய பூமி நிலையானது அல்ல, ஆனால் சூரியனை சுற்றி வருகிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்னை புளூட்டோ கிரகத்திலிருந்து நம்மை இங்கு கொண்டு வந்துள்ளார். இதனுடன் 1000 விஷயங்களை கற்றுக்கொண்ட பிறகு இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்னையே முக்தி தருகிறவள் என்றும் சத்தியலோகத்திற்கு அழைத்துச் செல்வது வேறு யாருமல்ல என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நமது மோசமான பாதையை விட்டுவிட்டு இந்த எதிர்கால பாதையில் ஏற வேண்டும். இந்த தாய் பூமிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நன்மை கூட யாரையும் விடுவதில்லை, தீமை கூட யாரையும் விட்டு வைக்காது. ஒருவன் பணக்காரனாக இருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவன் ஏழையாக இருந்தால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவரது வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகம் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவரது வாழ்க்கையில் சோகம் அதிகம் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு மனிதன் மிகவும் நல்லவன் ஆனால் அவன் மிகவும் சோகமாக இருக்கிறான், ஏனென்றால் அந்த நல்ல மனிதன் இன்னும் சிறந்து விளங்கும் வாய்ப்புகள் உள்ளன. அவர் மிகவும் சோகமாக இருந்தால் அவர் மிகவும் நல்லவராக மாறுவார். அவர் உண்மையை கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டால் அவர் 10 மடங்கு சிறந்தவராக மாறுவார். ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அல்லது நடக்காது. நீங்கள் நல்ல வேலையில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு நல்ல செயல்களை செய்திருந்தாலும் இந்த தாயை தத்தெடுக்காமல் அவருடன் எதிர்காலத்தில் முன்னேற முடியாது. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதில் உள்ள சிரமங்கள் ஒரு ராஜாவை கூட விட்டுவிடாது. உங்கள் வாழ்க்கையின் மிகவும் கடினமான நாட்களை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் அதே நாட்கள் வரும். மீண்டும் அதே சிரமத்தை சந்திக்க வேண்டி வரும். அந்த கடினமான காலங்களை மீண்டும் ஏன் அழைக்கிறீர்கள்? இந்த வாழ்க்கையில் நடந்த மிக கடினமான சம்பவத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். ஏனென்றால் நாம் பின்னோக்கி செல்ல கடினமான மற்றும் வேதனையான சம்பவங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களிடம் மின்சாரம், தொலைக்காட்சி, உணவகங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், உடைகள், பொழுதுபோக்கு மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் உள்ளன. இவை அனைத்தும் இப்போதுதான் வந்துள்ளன. 9 பில்லியன் மைல்கள், அதாவது 1,500 வருடங்கள் பயணத்திற்கு இவைகள் இல்லாமல் பயணிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நடந்து சென்றது மற்றும் மீண்டும் நடக்க தயாராகி வருகிறது. எந்த வழியும் இல்லாமல் அந்த பயணம் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அந்த மோசமான காலத்திற்கு நீங்கள் ஏன் செல்ல விரும்புகிறீர்கள்? நான் எந்த மதத்தையும் நிறுவவில்லை, ஆனால் நான் உண்மையை நிறுவுகிறேன். புளூட்டோ கிரகத்தில் இருந்து நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று எந்த விஞ்ஞானியும் அறிந்திருக்கவில்லை. கற்றுக்கொண்டால் அதை மறுக்க முடியாது. கடந்த காலத்தில் இது நடந்தது, எதிர்காலத்தில் இது நடக்கும் என்பதை நான் உண்மையே சொல்கிறேன். எல்லா மதங்களையும் அறிவியலையும் பற்றி நான் உண்மையே சொல்கிறேன். அவற்றில் யாருக்கும் கடந்த காலத்தின் பாதையோ அல்லது எதிர்காலத்தின் பாதையோ தெரியாது. ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். பிப்ரவரி 2021 நாசாவின் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய போது
36 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட எனது புத்தகத்தில் இது போன்ற ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த விஞ்ஞானிகள் மார்ஸ் மிஷன், எஸ்எஸ்ஏ மற்றும் ஹைட்ரான் கொலைடர் ஆகியவற்றில் செலவழித்த பணத்தை கொண்டு உலகில் உள்ள அனைத்து வறுமையையும் அகற்ற முடியும். அவ்வாறே இந்த மதத் தலைவர்கள் போப்பின் வாடிகன் சிட்டி போன்ற 4 மதங்கள் தங்கள் வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொன்றிலும் டெபாசிட் செய்யும் பணத்தை கொண்டு ஒட்டுமொத்த பூமியின் வறுமையையும் ஒழிக்க முடியும். உலகில் நீங்கள் காணும் வறுமை என்பது பூமி அன்னையால் கொடுக்கப்பட்டதல், மாறாக மதத் தலைவர்களின் முட்டாள்தனத்தின் விளைவு, விஞ்ஞான தலைவர்களின் முட்டாள்தனத்தின் விளைவு, பேராசை பிடித்த வணிகர்களின் தீராத பசியின் விளைவு. நீங்கள் ஏன் இந்த முட்டாள் தலைவர்களை பின்பற்றுபவராக ஆனீர்கள்? இத்தகைய பாவங்களை செய்யும் குழுக்களில் நீங்கள் ஏன் உறுப்பினராகிவிட்டீர்கள்? நீங்கள் ஏன் இந்த முட்டாள்தனமான பாதையில் இருக்க விரும்புகிறீர்கள்? பல புரோகிதர்கள் மிகவும் ஏழைகள். அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை செய்யாவிட்டால் அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்? உங்களுக்கும் அத்தகைய கட்டாயம் இருக்கிறதா? இந்த முட்டாள் மத மற்றும் விஞ்ஞான மக்கள் இங்கே இருப்பார்கள். இந்த முட்டாள்கள் யாரும் எதிர்கால பாதையில் நுழைய முடியாது. ஏனென்றால் எதிர்காலத்தின் பாதை முட்டாள்களின் பாதை அல்ல. அதனால்தான் அங்கே வலியோ துக்கமோ இல்லை. பூமி நிலையானது, சுழலவில்லை என்று பல முட்டாள்கள் நம்புவது போல இந்த அன்னையின் உணவை சாப்பிட்டு 1000 கோடி மைல்கள் பின்னால் வாழ்கிறார்கள். அவரது சமய பயணம் எந்த இடத்தில் இருந்து தொடங்குகிறதோ அதே இடத்தில் இருந்து அவரது மத பயணம் மீண்டும் தொடங்கும். அதாவது இவர்களது மதம் கிபி 1350 ஸ்தாபிக்கப்பட்டது என்றால் அடுத்த பூமியிலும் இவர்களின் மதம் கிபி 1350 நிலை பெறும். ஆனால் இறுதி வரை அவர்கள் அன்னையையோ அல்லது உண்மையையோ நம்ப மாட்டார்கள். அவர்கள் மத பயணத்தை தொடங்கும் முன் பழங்கால மனிதர்கள் காலப்போக்கில் கைதிகளைப் போல இருப்பார்கள். என்னுடைய எளிய விஷயம் கூட அவர்களுக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றுதான் சொல்வார்கள். கடவுள் இந்த இரகசியங்களை வெளிப்படுத்திய ஒரே மத தலைவர் இந்த பூமியில் நான் மட்டுமே. பூமி அன்னையின் இந்த பயணத்தை பற்றி அறிந்த ஒரே மத குரு நான் மட்டுமே. கடவுளை அறிந்தவர், சொர்க்கத்தை அறிந்தவர், நரகத்தை அறிந்தவர், இயேசுவை அறிந்தவர், கிருஷ்ணரை அறிந்தவர், சிவனை அறிந்தவர், யாருடைய சீடராக மாறுவதன் மூலம் எந்த முட்டாளும் ஆர்வமாக முடியும்? அறிஞர். அவரை பின்பற்றுபவராக மாறுவதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு அறிவு வரலாம். அதன் பின்தொடர்பவராக மாறுவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சியை தரும். கடவுளை பற்றி பொய் சொல்லாத ஒரே மத குரு நான். மக்களை ஏமாற்றாதவர். மக்களை ஏமாற்றாதவர். நேரடி ஆதாரம் மற்றும் ஓக ஆதாரங்களின் அடிப்படையில் அனைத்தையும் கூறுவேன். வார்த்தைகளின் ஆதாரத்திற்கு, அதாவது பொய்யான நூல்களின் ஆதாரத்திற்கு என்னிடம் இடமில்லை. சொர்க்கம், கடவுள், ஆன்மா, சொர்க்கம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அது கற்பனை அல்ல. பிளானட் ஃபைண்டர் ஆப் மூலம் டெவ்லாக் மற்றும் நரக் இரண்டையும் உங்கள் செல்போனில் பார்க்கலாம். அல்லது தொலைநோக்கியுடன் அல்லது இல்லாமல் தெளிவான வானத்தில் பார்க்க முடியும். அவற்றின் கிரக பாதைகளின் தன்மை மற்றும் அவற்றில் வாழும் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை எனது வீடியோவில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கூகுளின் பல இணையதளங்களில் டிஎன்ஏவின் புகைப்படத்தையும் பார்க்கலாம். தனிப்பட்ட டிஎன்ஏ கொண்ட ஒவ்வொரு நபரின் தனித்தன்மையையும் அவரது நடத்தையிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். நான் எதை சொன்னாலும் நான் உண்மையை பேசுகிறேன். என் பதில்களும் உண்மைதான். பகுதி 10. யாராவது என்னிடம் கேள்வி கேட்டால் எனது பதில்கள் இப்படி இருக்கும். கேள்வி: உங்களுக்கு கடவுளை தெரியுமா? பதில்: ஆம். கேள்வி: கடவுள் எங்கே? பதில்: உங்கள் காலடியில் 3500 மைல்கள். கேள்வி: கடவுள் ஏன் எங்கும் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகிறார்? பதில்: ஏனெனில் அது ஆற்றல் வடிவில் எல்லா இடங்களிலும் உள்ளது. கேள்வி: இங்கிருந்து சொர்க்கம் எவ்வளவு தூரம்? பதில்: 258,000,000,000 மைல்கள். கேள்வி: நரகம் இங்கிருந்து எவ்வளவு தூரம்? பதில்: 486,000,000,000 மைல்கள். கேள்வி: கர்மாவின் லெட்ஜர் எங்கே வைக்கப்பட்டுள்ளது? பதில்: டிஎன்ஏவில்.
ஆனால் எந்த மதத்தின் போதகரிடம் இதே போன்ற கேள்விகளை கேட்டால் அவருக்கு அது பற்றிய அறிவு இல்லை என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவன் தன் முட்டாள்தனத்தை ஒப்புக்கொண்டு கடவுளை அறியவில்லை என்று உண்மையை சொன்னவுடன் அவனுடைய உண்மையான ஆன்மாவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். அதனால்தான் போலி குருக்களுக்கும் போலி பின்பற்றுபவர்களுக்கும் இடையிலான இந்த முழு செயல்முறையும் பொய் விளையாட்டுக்கான கூட்டணி. இது ஒரு உடன்படிக்கை. நீங்கள் கடவுளை அறிவீர்கள் என்று நீங்கள் தொடர்ந்து பொய் சொல்கிறீர்கள். உங்களுக்கு கடவுளை தெரியும் என்று நாங்கள் பொய் சொல்வோம், அல்லது நீங்கள் கடவுள் என்று பொய் சொல்லிக் கொண்டே இருப்போம். நீங்கள் கடவுள் என்று பொய் சொல்லிக் கொண்டே இருப்போம். இப்படியாக எங்கள் இருவரின் பணியும் தொடர்கிறது. போப்பிற்கு இயேசுவை தெரியாது, அல்லது சங்கராச்சாரியார் சிவனை அறியவில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட கோடீஸ்வரருக்கு குரு கிருஷ்ணரை தெரியாது என்று சில காலத்தில் உலகம் அறியும் போது அது எப்படி இருக்கும்? கடந்த 25 வருடங்களாக ஒரு கிராமத்தில் அறிவியல் பாடம் நடத்தும் பேராசிரியர். அவர் உண்மையில் ஒரு தொழிலதிபராக இருந்த போதிலும் அவரது பேச்சுத்திறன் அவரை யாரும் கனவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது என்பதை நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? அவர் ஒரு தொழிலதிபர். கடந்த 40 வருடங்களாக ஒரு கிராமத்தில் மருந்து விற்று கொண்டிருந்த ஒரு மருத்துவர் உண்மையில் ஒரு மருத்துவர் அல்ல, எல்லா போலியான பொருட்களையும் விற்று பணக்காரர் ஆனார் என்பதை அறிந்தால் எப்படி உணர்வீர்கள்? இந்த பொய் வியாபாரம் அம்பலமாகும் போது உலக மக்கள் எப்படி உணர்வார்கள்? இந்த குருக்கள், மோல்விகள் மற்றும் அனைத்து மத குருமார்களும் கோபப்படுவார்கள். ஆனால் கோரக் வியாபாரம் முழுவதையும் அம்பலப்படுத்திய பிறகு அந்த போலி மருத்துவரிடம் மருந்துகளை உட்கொள்வதை நிறுத்துவீர்களா? அந்த தொழிலதிபர் பேராசிரியர் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா? இந்த முடிவு உங்களுடையது. இவ்வளவு பெரிய பிரபல பணக்கார மத வேஷம் போட்டால் பூகம்பத்துக்கு முன்னாடியே பொது மனசுல ஒரு பூகம்பம் வரும். அதனாலதான் கடந்த 36 வருஷமா வாயே திறக்கல. நான் யாருடைய வீட்டிற்கு சென்றாலும் அவர் தனது குருவின் புகைப்படத்தை காட்டி அவரை மிகவும் பாராட்டினார். நான் அமைதியாக தலையசைத்து என் சம்மதத்தை தெரிவித்துவிட்டு செல்வது வழக்கம். ஏனென்றால் பொய்கள் நிறைந்த இந்த உலகில் பொய்யை ஒத்துக்கொள்வதே சிறந்தது. இங்கே எல்லாமே ஒரு நிகழ்ச்சி. மத உடையில் சுற்றித் திரியும் இவர்கள் அனைவரும் வெளியில் இருந்து ஒன்று, உள்ளே இருந்து வேறு ஒன்று. அவர்கள் பாராட்டுக்களை மட்டுமே விரும்புகிறார்கள். அவர்களை மிகவும் பாராட்டுங்கள். அவர்களின் பொய்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் கடவுளை அறியவில்லை, அவர்கள் முட்டாள்கள் முதலியவற்றை அவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். 2. நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களால் ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே. ஒரு கடுக்காய்க்கு சமம். அதை கூட நீங்கள் சொல்லவில்லை என்றால் உங்கள் நட்பு நன்றாக இருக்கும். இங்குள்ள விதிகள் இப்படித்தான் இருக்கின்றன. இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். நான் ஏன் இவ்வளவு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த மத தலைவர்களை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறேன்? பதில்: ஆம், உங்கள் கேள்வி சரிதான். ஏனென்றால் நான் தெளிவாக சொல்லவில்லை என்றால் அவர்களின் ஃபாலோயர் ஆகி பெரிய இழப்புகளை சந்திக்க போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். நீ உன் தாயை விட்டு போக தயாராகிவிட்டாய். நீங்களும் உங்கள் உடைமைகள் அனைத்தையும் பேக் செய்துள்ளீர்கள். ஆனால் இது என்னுடைய செய்தியல்ல. உங்கள் தாயை விட்டு பிரிந்து செல்வது பெரிய குற்றமாகும். அதற்காக நீங்கள் 2000 வருடங்கள் சிறையில் இருந்து அதன் விளைவை செலுத்த வேண்டியிருக்கும் என்பது உங்கள் கடவுளின் செய்தி. இது பற்றி உங்களிடம் தகவல் இல்லை. மீதி அனைத்தையும் காணொளிகள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் சொல்லிவிட்டேன். ஆனால் 2000 வருட சிறைவாசம் பற்றி நான் சொல்லவில்லை. நேரம் வரும்போது நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். மேலும் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஒரு தாழ்மையான விசாரிப்பாளராகவும் திமிர் பிடித்தவராகவும் பதில் அளிப்பதாக உறுதியளிக்கிறேன். நான் பாலில் பாலையும் தண்ணீரில் தண்ணீரையும் போட்டு உங்கள் முன் வைத்து உங்கள் தாயை விட்டு ஒருபோதும் உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சொந்த நலனை பற்றியும் உங்கள் பெற்றோரின் நன்மைகளை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஏன் அம்மாவை விட்டு போக தயாரா?
எந்த தாயும் தன் வளர்க்கப்பட்ட குழந்தை வளர்ந்து அவளை விட்டு பிரிந்து அழிவுகரமான குழுவில் சேருவதை விரும்புவதில்லை. எந்த தந்தையும் தான் வளர்த்த பிள்ளை தன் தந்தையை புறக்கணித்துவிட்டு அழிவின் பாதையில் செல்வதை விரும்ப மாட்டார். நீங்கள் ஒரு குழந்தையின் பெற்றோராக இருந்தால் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இந்த வழிகெட்ட மதங்களை பரப்புபவர்கள் பற்றி உண்மையை சொல்லாமல் இந்த அன்னை 1000 ஆதாரங்களை தந்து தன்னை விட்டு விலகும் தவறை செய்ய வேண்டாம் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தார். அதை விட்டுவிடாதே. அதை விட்டால் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். இந்த கோரிக்கையை எனது பல வருடங்கள் பழமையான புத்தகங்கள் மற்றும் வீடியோக்களில் காணலாம். இணையத்தில் இந்த புத்தகங்கள் மற்றும் வீடியோக்கள் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் அவற்றை உங்களுக்கு கிடைக்கச் செய்வேன். அதில் ஒரு தாய் பல ஆண்டுகளாக என்னை விட்டுவிடாதே என்று அழுது கொண்டிருப்பதை நீங்கள் தெளிவாக காணலாம். ஆனால் உங்களால் முடியும். இந்த மதங்களையும் மத குருக்களையும் பின்பற்றி அவர்கள் தங்களை வார்த்தைகளால் அழித்துக் கொள்வதில் குறியாக இருக்கிறார்கள். அதனால் தான் இப்போது நான் தெளிவாக சொல்ல வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இவர்களை பின்பற்றினால் நீங்கள் உங்கள் தாயை பிரிந்து விடுவீர்கள். உங்கள் தாயை பிரிந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, உங்களுக்கும் கிடைக்காது. இரட்சிப்பு அல்லது சொர்க்கம் மற்றும் வைகுண்டம் அல்லது தேவலோகம் அல்ல. உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத வலியையும் துன்பத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அம்மா சொல்வதை கேட்காமல் விட்டுவிடுவது ஒரு பேரழிவு முடிவு. பாகம் 11. இந்த மண்ணில் கர்மாவின் விதைகளை விதையுங்கள். கடந்த 36 வருடங்களில் இதற்காக லட்சங்கள் கோடிகள் செலவு செய்துள்ளேன். நான் ஏன் இரவும் பகலும் கடுமையாக உழைக்கிறேன் என்று பலர் யோசிக்கலாம். இதற்கு நான் ஏன் இவ்வளவு பணம் செலவிடுகிறேன்? கடந்த 36 வருடங்களில் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குவது ஏன்? அதற்கு காரணம், இந்த மண்ணில் விதைத்தது எங்கும் போகாது என்பது எனக்கு தெரியும். உண்மையே உயர்ந்தது. தாயே உயர்ந்தவள். உங்கள் தாய்க்கு நீங்கள் எவ்வளவு செய்தாலும் அவளுடைய கருணைக்கு யாராலும் ஈடு செய்ய முடியாது. இந்த அன்னையிடம் எனக்கு எண்ணற்ற ஆசிகள் கிடைத்துள்ளன. இன்னும் பலர் இந்த தாய்க்கு சேவை செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் அவளை இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. புளூட்டோ கிரகத்தில் இருந்து ஒரு தாய் அவர்களை எப்படி இங்கு கொண்டு வந்து இங்கிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார் என்பதை அவர்களின் சிறிய மனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு மேல் அனைத்து மத தலைவர்களும் விரைவில் பணக்காரர்களாக மாற விரும்பினால் அவர்கள் மாயை வலையில் அவர்களை மாட்டி வைத்துள்ளனர். அதனால்தான் பலர் பல கோடி ரூபாய்களை மத வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்காக நன்கொடையாக அளித்தும் பலன் கிடைக்காது. ஏனென்றால் முட்டாள்தனத்தை ஆதரிப்பது எந்த நல்ல பலனையும் தராது. அந்த பணத்தை இந்த மண்ணில் விதைத்திருந்தால் இந்த அம்மா அழகான பழங்களை கொடுத்திருப்பாள். யாரிடமிருந்தும் உண்ணாத ஒரே தாய், ஆனால் ஒரு விதையை விதைத்தால் எல்லையற்ற கனிகள் தரும் மரத்தை தருகிறாள். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான விதையை விதைத்தால் இந்த அன்னை நலம் அளிப்பாள். இந்த அன்னையை உனக்கு தெரியாவிட்டால் பேராசையால் அவளுக்கு சேவை செய்யாதே என்றும் சொல்கிறேன். பேராசைக்காரனே அது உடனடியாக அடையாளம் கண்டு கொள்கிறது. பேராசைக்காரனால் கூட எதிர்கால பாதையில் செல்ல முடியாது. அழகான பழ மரங்கள் கூட புயலால் அழிந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே மிகவும் பணிவுடன் சேவை செய்யுங்கள். தவறுதலாக கூட தவறு செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். நான் மிகவும் சாதாரண மனிதன். அப்படி பார்த்தால் உங்களுக்கும் எனக்கும் எந்த விசேஷ வித்தியாசமும் இல்லை. நாம் அனைவரும் ஒரே மனித உலகம், ஒரே பூமி, ஒரே மனநிலை கொண்டவர்கள். எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இங்கிருந்து வெவ்வேறு திசைகளில் செல்வோம். இந்த அம்மா என்னை தன்னுடன் அழைத்து செல்வாரா அல்லது இங்கே விட்டுவிடுவாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. இந்த அம்மா என்னை ராஜாவாக்குவாளா பிச்சைக்காரனாக்குவாளோ தெரியாது. ஆனால் நான் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறேன். நான் எந்த தவறும் செய்யக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் கடுமையாக உழைக்கிறேன். ஆனாலும் தன் தவறை யாரும் உணராததால் தவறுகள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் தவறு செய்யாமல் இருக்க முயற்சி செய்வதோடு ஜெபிக்கிறேன். ஏனென்றால்
இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், அதே அளவு கருணை மற்றும் கொடூரமானவர்கள் என்பதை நான் அறிவேன். மேலும் அவர்கள் ஒருபோதும் தவறாக தீர்ப்பளிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் அவர்களிடம் நிறைய பிரார்த்தனை செய்கிறேன். நான் அவரிடம் ஜெபிக்கும் போது நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய காலடியில் விழுகிறேன். ஏனென்றால் இன்னும் நிறைய நடக்க வேண்டும். இந்த அம்மா அமாவாசை பிறக்கும் போது அம்மாவின் வலி புது குழந்தையை பெற்றெடுக்கும் வலியை போல இருக்கும். அது அசைந்து விடும். ஒரு முனகல் இருக்கும். பாரிய நிலநடுக்கத்தால் மக்கள் அனைவரும் குலுங்கி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு ஒரு தாயின் வாழ்க்கை மாறுகிறது. அவன் வாழ்க்கை மாறினால் அவன் மடியில் அமர்ந்திருக்கும் எல்லா குழந்தைகளின் வாழ்க்கையும் மாறும். உலகில் ஏறக்குறைய 10,000 பிரிவுகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிற்கும் ஏதோ ஒரு வாரிசு உண்டு. அனைத்திலும் அபரிமிதமான செல்வத்தை பெற்ற சுமார் 100 குருக்கள் உள்ளனர் என்பதை நான் மிகவும் தாழ்மையுடன் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அத்தகைய சமய குரு நான் மட்டுமே. கடவுள் யாருக்கு இந்த நித்திய உண்மையை கொடுத்தார்? எதிர்காலத்தில் நடக்கும் இந்த நிகழ்வை பற்றி அறிந்தவர், கடவுளுடன் பேசியவர், கடவுளையும் தாயையும் பற்றி அறிந்தவர். அதனால் நான் சொல்வதை யார் நம்புகிறார்கள், அவன் தன் தாயை அடையாளம் கண்டு கொள்வான். என்னை தவிர எல்லா மதங்களிலும் மத தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்புபவர்கள் பின்தங்கி விடுவார்கள். ஏனென்றால் என்னை தவிர வேறு எந்த மத தலைவருக்கும் இந்த அம்மா எங்களை எங்கிருந்து கொண்டு வந்தார், எங்கு அழைத்துச் செல்கிறார் என்று தெரியாது. உங்களுக்கு எல்லாம் புரியும் வகையில் இதை நான் மிகவும் பணிவுடன் தெளிவுபடுத்துகிறேன். பகுதி 12. என்ன செய்ய வேண்டும்? இந்த அம்மா நல்ல வேலை செய்ய உன்னை பெற்றெடுத்தாள். நல்ல வேலையை செய்ய நீங்கள் நல்ல மனிதராக இருக்க வேண்டும். நல்ல மனிதராக மாற உங்கள் டிஎன்ஏவை திருத்த வேண்டும். உண்மையான தகவல்கள் டிஎன்ஏவில் நிரப்பப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய டிஎன்ஏ உண்மை தகவல்களால் நிரப்பப்படும் வரை எந்த மனிதனும் நல்ல மனிதனாக மாற முடியாது. எனவேதான் பொய்யான தகவல்களை உடனடியாக அழைத்து உண்மையான தகவல்களை நிரப்புங்கள் என்று கூறுவேன். இந்த தாயின் 1000 கடன்கள் உங்களிடம் உள்ளன. அதை நீங்கள் திருப்பிச் செலுத்துவதற்கு குறைவான நேரமே உள்ளது. இந்த வாய்ப்பை விரைவில் பயன்படுத்திக் கொண்டு சேவை செய்யுங்கள். இந்த அம்மாவை பற்றி மக்களிடம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலிருந்து பொய்களின் அழுக்கை அகற்றவும். சுத்தம் செய். உங்கள் வீட்டின் சூழ்நிலையை உண்மையால் நிரப்பவும். அறிந்து கொண்டேன். மகேஷ் சாஸ்திரியை உங்கள் ஆசிரியராக ஏற்றுக்கொள்வதில் பெருமைப்பட்டு அதை பற்றி எல்லோரிடமும் சொல்லுங்கள். இந்த 2 பிரபலமான குருக்களை கண்டு ஏமாறாதீர்கள். கூட்டத்தை விட்டுவிடுங்கள். வன்முறையையும் வெறுப்பையும் பரப்பும் அறியாமை நூல்களை விட்டுவிடுங்கள். உண்மையை புரிந்து கொண்டவுடன் உங்கள் சிந்தனை முறை மாறும். இந்த பூமிக்கு உண்மையும் கருணையும் தர்மமும் விசுவாசமும் அநியாயத்தையும் அறியாமையையும் அழிப்பவன் தேவை. இங்கு அறிவு தேவை, அமைதி தேவை, மகிழ்ச்சி தேவை, கல்வி வேண்டும், தூய்மை வேண்டும், உண்மை தேவை. அதனால்தான் முதலில் சத்தியத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பூமியில் உள்ள பிரச்சனைகளில் பாதி சாத்தானால் எழுதப்பட்ட வேத வசனங்களால் ஏற்படுகிறது. இந்நூல்களை முற்றிலுமாக அழிப்பதில் பங்களிக்கவும். ஏனெனில் இந்த அசுரர்களால் நல்லவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். உங்கள் தாய்க்கு நல்லது, உங்கள் தந்தைக்கு நல்லது. ஏனென்றால் இந்த இருவரையும் விட யாரும் பெரியவர்கள் இல்லை. இந்த 2 தான் நீ இருக்கிறாய். 2 பேரும் உயிரோடு இருக்காங்க. அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்கீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்தாலும் அனைத்தையும் கொடுத்தது இந்த தாய். இந்த அம்மா உனக்கு கொடுத்த கோடி நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பார். இன்று இந்த அம்மா உனக்கு இன்னும் அழகான பொருட்களை கொடுக்க போகிறாள் என்று. அதனால்தான் நம்புங்கள். தாயை நம்பினால் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அம்மாவை விட்டு போகாதே. அதை விட்டு விண்வெளிக்கு செல்ல வேண்டாம். உங்கள் தாய்க்கு ஒருபோதும் நன்றி இல்லாமல் இருக்காதீர்கள். அம்மாவிடம் குறை சொல்லாதீர்கள். இதெல்லாம் மறைந்து மீண்டும் எழும்.
ஏனென்றால் எல்லாவற்றையும் அழிக்காமல் தீமையை அழிக்க முடியாது. இந்த அம்மா எதை செய்தாலும் அதுவே சிறந்தது என்று நம்புங்கள். நீங்கள் கதவுக்கு அருகில் இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையின் சுவரை கடக்க வேண்டும். அந்த சுவரை கடக்க உங்கள் மரபணுக்களில் உண்மையின் மதிப்புகள் இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். எந்த தவறும் செய்யாதீர்கள். இது எல்லாம் நான் பல ஜென்டில்மேன்களிடம் சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று இன்னும் புரியவில்லை. பலருக்கு மந்திரம் கொடுப்பேன் என்று நினைக்கிறார்கள். அவர்களின் கெட்டுப்போன வேலை மேம்படும் என்பது முதலியன. 2. உங்கள் எல்லா வேலைகளும் நன்றாக இருக்கும், ஆனால் நீங்கள் தவறான பாதையை விட்டு சரியான பாதையில் சென்று இந்த நல்ல வேலையை செய்ய வேண்டும். இந்த நல்ல பணிக்கு நிதி உதவி செய்யுங்கள். உங்களால் நிதி உதவி செய்ய முடியாவிட்டால் இந்த நித்திய உண்மை செய்தியை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். கேள்வி: என்ன செய்ய வேண்டும்? பதில்: நிதி பங்களிப்பு வழங்கப்பட வேண்டும். கேள்வி: எங்கே கொடுக்க வேண்டும்? பதில்: சிவ் ஆசிரமம் பதிவு செய்யப்பட்ட அமைப்பில் உறுப்பினராகுங்கள். கேள்வி: நிதி ரீதியாக பங்களிக்கும் திறன் இல்லை என்றால் என்ன செய்வது? பதில்: அப்படியானால் இந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டவுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனாலும் தயவு செய்து நிதியுதவி வழங்குங்கள் என்று கூறுகிறேன். ஏனெனில் இந்த அன்னைக்காக நீங்கள் எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யும் போதுதான் உங்களுக்குள் நம்பிக்கை எழும்பி அன்னையின் நெருக்கத்தை உணர முடியும். நீங்கள் எவ்வளவு பங்களிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் தாயுடன் நெருங்கி பழகுவீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இலவசம் என்று எதுவும் இல்லை. கேள்வி: எப்படி? பதில்: நீங்கள் ஞானம் அடைந்தவுடன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பது பற்றிய செய்தியை உங்கள் அருகில் உள்ள இன்னும் 10 பேருக்கு சொல்வீர்கள். நீங்கள் பலருக்கு நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும். இதை தவிர உங்கள் தாய்க்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்யலாம். 1. எந்த கல்லூரி அல்லது கல்வித்துறையின் தலைவரை உங்களுக்கு தெரிந்தால் அறிவியல் பாட புத்தகங்களில் கற்பிக்கப்படும் பொய்களை திருத்தச் சொல்லுங்கள். விஞ்ஞானிகளிடம் சொல்லுங்கள், நீங்கள் மிகவும் நல்ல வேலையை செய்திருக்கிறீர்கள், ஆனால் சந்திரன், பூமி மற்றும் பிரபஞ்சத்தின் தோற்றம் போன்ற தலைப்புகளை பற்றி பேசும்போது ஒரு முட்டாள் பைத்தியம் பேசுவது போல் தெரிகிறது. இதை கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு கற்பிக்கவும் இப்போது ஒரு சிறந்த வாய்ப்பு. 2. எந்த மதத்தின் தலைவரை உங்களுக்கு தெரிந்தால் 90% பிழைகள் உள்ள மத நூல்களை படிக்காமல் இந்த சத்திய புத்தகத்தை படிக்கச் சொல்லலாம். இதன் மூலம் மக்களின் மனம் தெளிவடைவதோடு வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். எப்படியும் பெரிய நிலநடுக்கத்தால் 800 டிகிரி பாரன்ஹீட் என்ற இடத்தை பூமி அடைய போவதால் அனைத்து மதங்களின் வேதங்களும் எரிந்து சாம்பலாக போகிறது. 3. ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன்ற விஞ்ஞான தலைவர்களை நீங்கள் அறிந்திருந்தால் இவற்றில் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து அவர்கள் வானத்தில் அல்ல பூமிக்கு கீழே வீடுகளை கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள். நிலத்தில் பலர் வீடின்றி உள்ளனர். பிரச்சனைகள் மேலே வானத்தில் இல்லை, கீழே தரையில் உள்ளது. மனிதநேயம் இங்கு தேவை. 4. ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த தலைவரை உங்களுக்கு தெரிந்தால் அவரிடம் சொல்லுங்கள், இந்த கல்வியால் மட்டுமே உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியும். எனவே போருக்கு செலவிடும் பணம் தவறான கல்வியை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தீமை இருக்கும் வரை உலகில் அமைதி இருக்காது. அறிவினால்தான் ஒழிக்க முடியும். எனவே அறிவை கற்றுக் கொடுங்கள். பூமியின் எதிர்கால திட்டங்களை பற்றிய செய்திகளை விரைவில் உலகுக்கு வழங்குங்கள். 5. உங்களுக்கு தெரிந்த எந்த முன் மத தலைவரானாலும் தனது மக்களை மூளை செலவை செய்து அவர்களை மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் அவமானப்படுத்தியதாகவும் அவர்களை விலங்குகளைப் போல ஆக்கி இந்த புத்தகம் அவர்களின் பெண்களுக்கு கடுமையான அட்டூழியங்களை செய்திருப்பதாகவும் அவரிடம் சொல்லுங்கள். 6ஆம் நூற்றாண்டில் அல்ல 21ஆம் நூற்றாண்டில் வாழுங்கள். பொய்யை விட்டு உண்மையை கற்று நல்வாழ்வு வாழுங்கள். 6. உங்களுக்கு எந்த மதத்தின் தலைவரை தெரிந்தாலும் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கிற்கான நேரம் போய்விட்டது என்று அவரிடம் சொல்லுங்கள். இப்போது யதார்த்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதை உங்கள் மக்களுக்கு கற்பிக்கவும்.
உங்கள் நிதி ஆதாயத்திற்காக அறியாமையை ஆதரிக்காதீர்கள். பூமியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் வாழ்க்கையிலும் தேவை மதம் அல்ல, மனிதநேயம். 7. சக்தி வாய்ந்த அரசாங்கங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பெரிய தலைவர்களிடம் பூமியில் உள்ள அனைத்து மத நூல்களையும் தடை செய்யுமாறும், மனிதகுலத்தின் மதம் மற்றும் அன்னை பூமியின் யதார்த்தத்தை பற்றி இந்த புத்தகத்திலிருந்து அறிந்து இயற்கையின் விதிகளை பின்பற்றவும் சொல்கிறீர்கள். சரியானதை செய். இது நாட்டிலும் உலகிலும் செழிப்பை ஏற்படுத்தும். 8. உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பர்களிடம் சொல்லலாம். மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ பூமியின் எதிர்கால திட்டத்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உறுப்பினரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சண்டையை நிறுத்துங்கள். ஒரு சிறந்த மனிதனாக வாழுங்கள். உங்கள் மனதில் உண்மையாக இருங்கள் மற்றும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் பெற்றோருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். 9. உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் வேடிக்கைக்காக அதிக நேரம் இல்லை என்று சொல்லுங்கள். ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் சரியான பாதையில் செல்லும் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தவறான பாதையில் செல்பவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். எனவே சரியான மற்றும் தவறான பாதையை அறிந்து உடனடியாக சரியான பாதையில் செல்லுங்கள். 10. போன்ற பெரிய குரு யாரையாவது உங்களுக்கு தெரிந்தால் அவர்கள் ஏன் இவ்வளவு பெரிய தவறை செய்தார்கள் என்று சொல்லுங்கள். பின்னர் என்ன தவறு நடந்தது என்பதை அவர்கள் அறிய விரும்பினால் அவர்களின் அதிர்ச்சியூட்டும் தவறான செயல்களை பற்றி விரிவாக சொல்கிறேன். 11. யுனைடெட் ஸ்டேட்ஸ் புவியியல் ஆய்வின் மூத்த இயக்குனரை உங்களுக்கு தெரிந்தால் இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வரப்போகிறது என்று அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை? நீங்கள் எங்கே தூங்கினீர்கள்? ஏன் பொதுமக்களிடம் சொல்லவில்லை? என்ன ஆயிற்று நண்பர்களே? 12. உங்களுக்கு தெரிந்த பணக்காரர் யாரேனும் இருந்தால் இந்த பணத்தை பயன்படுத்தி இந்த உண்மை செய்தியை பற்றி மக்களுக்கு சொல்லவும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் சொல்லுங்கள். நீங்கள் சரியான நேரத்தில் சரியானதை செய்தால் உங்கள் பெயர் மத வரலாற்றில் எழுதப்படும். 13. உங்களுக்கு மிகவும் பிரபலமான ஒருவரை தெரிந்தால் பொதுமக்கள் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள். இந்த பெரிய பூகம்பம் வரப்போகிறது என்று பொதுமக்களிடம் சொல்கிறீர்கள். எனவே இப்போது சரியானதை செய்து நல்ல வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் பிரபலமடைந்ததற்கான உண்மையான பலனை இந்த தாய் உங்களுக்கு வழங்குவார். 14. உங்களுக்கு யாரேனும் ஊடகவியலாளர்கள் தெரிந்தால் உலகின் மிகப்பெரிய செய்திகளை கூட நீங்கள் காட்டவில்லை என்று சொல்லுங்கள். இதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மனித குலத்திற்கான சிறந்த, எளிமையான மற்றும் மிக முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். 15. நாசாவின் இயக்குனர் எலோன் மஸ்க் ஸ்பேஸ் யாரையாவது உங்களுக்கு தெரிந்தால் இங்கு நிறைய நடக்கப் போகிறது. அதற்கு முன் எஞ்சிய நாட்களில் அனைவரும் வறுமை, பசி, வீடற்ற திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டம், கல்வியறிவின்மை ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியாக வாழட்டும். 16. ஜீன்ஸ் எடிட்டிங் கம்பெனி டைரக்டரை உங்களுக்கு தெரிந்தால் இந்த அம்மா உங்கள் இயற்கையான ஜீன்ஸை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எடிட் செய்கிறார் என்று சொல்லுங்கள். அதனால் தான் இந்த கட் அண்ட் பேஸ்ட் முறையை நிறுத்திவிட்டு தாய், பூமி, தந்தை, கோர், சொர்க்கம், மறுபிறப்பு, பரிணாமம் பற்றி அறிந்து கொண்டு மனித குலத்திற்கு சேவை செய்யுங்கள். அப்போது உங்கள் மரபணுக்கள் தானாகவே திருத்தப்படும். 17. மொத்தத்தில் இன்னும் அதிக நேரம் இல்லை என்று உலக மக்களுக்கு சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு இருக்கும் நாட்களை நன்றாக செலவிடுங்கள். சண்டை போடாதே, மகிழ்ச்சியாக இரு. மணிக்கணக்கில் சலிப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு பதிலாக அன்னை பூமியின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வேடிக்கையாக இருங்கள், ஆனால் முக்கிய வேலைக்கு முன்னுரிமை கொடுங்கள். முக்கிய வேலை என்பது பூமியின் எதிர்கால திட்டமிடல், கடந்த கால மற்றும் எதிர்கால பாதைகளின் இரகசியங்களை கற்றுக்கொள்வது மற்றும் எதிர்காலத்தின் பாதையில் நடப்பது. தாயுடன் தங்குவது. 18. மேலும் இங்கு யாரும் சரியானவர்கள் அல்ல என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். தாய், தந்தையை தவிர இருவருமே தாய் தந்தையின் வடிவங்கள். இங்கே ஓய்வெடுங்கள். மருத்துவர்களோ, நீதிபதிகளோ, மத தலைவர்களோ, தொழிலதிபர்களோ, ஆசிரியர்களோ, விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகளோ,
கணவன்களோ மனைவிகளோ நண்பர்கள் கூட்டாளிகளோ எவரும் சரியானவர்கள் அல்ல. மூன்றாவது கிரக பாதை பூரணத்துவத்தின் பாதையாக இருப்பதால் இங்கு யாரும் முழுமையடைய முடியாது. வாழ்க்கையில் எங்காவது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அதற்காக யாரையும் குறை சொல்லாதீர்கள். நீங்கள் ஒரு ஆன்மாவை தவிர வேறில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு வாழும் வரை இந்த கசப்பான அனுபவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனவே இந்த கசப்பான அனுபவத்தை நீங்கள் விரும்பவில்லை என்றால் எதிர்காலத்தை நோக்கிச் செல்லுங்கள். இந்த தாய்க்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் வாயில் போடும் ஒவ்வொரு சாப்பாட்டையும் உங்கள் தாயார் எப்படி தயார் செய்திருக்கிறார் என்று பாராட்டுங்கள். இப்படியே 24 மணி நேரமும் இந்த அன்னைக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். 19. வரும் பூமியில் உள்ளவர்கள் உங்கள் பெயரை எடுத்துக்கொண்டு உங்களின் நல்வழியை பின்பற்ற தூண்டப்படுவார்கள் என்று நீங்கள் உயிருடன் இருக்கும் போதே இதை செய்யுங்கள். இது உலகின் முடிவு என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். விடை என்னவென்றால் ஆயும் இல்லை. ஏனென்றால் சூரிய அஸ்தமனம் என்பது பிரபஞ்சம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தமல்ல. இது சகாப்தத்தின் மாற்றம் மட்டுமே. இது உண்மையில் நல்லவர்களுக்கு நல்ல காலத்தின் ஆரம்பம். இது ஒரு புதிய நாளின் ஆரம்பம். ஆனால் அதற்கு முன் 36 ஆண்டுகளாக நீங்கள் ஏன் என் பேச்சை கேட்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நான் எங்கே தவறு செய்தேன்? இந்த பெண் எங்கே தவறு செய்தாள்? இந்த மத நூல்கள் மரணத்திற்கு பிறகு நீதி என்று சொல்கிறது. ஆனால் இறந்த பிறகு யார் பார்த்தார்கள் என்று நீங்களே சொல்கிறீர்களா? எனவேதான் உண்மை வரலாறு படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உயிருடன் இருக்கும் போதே இந்த முடிவை எடுக்க வேண்டும். கடவுள் பரலோகத்திலிருந்து வருகிறார் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். மேலும் கடவுள் இருந்தார், கடவுள் கடவுளாகவே இருப்பார் என்பதையும் நிரூபிக்க வேண்டும்.